ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப் சார்பாக சிஜே எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் சரி நிறைய விஷயங்களை பொதுவாக படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்காக மட்டுமே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அதான் ஃபியூச்சர் ஜூரிஸ்ட் அப்படின்ற குரூப். இந்த ஃபியூச்சர் ஜூரிஸ்ட் குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் 2 to 4 எக்ஸாமுக்கு தயாராக நினைக்கிறவங்க மட்டும் இதில் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சிஜே எக்ஸாமுக்கான கால்ஃபர் போட்டதுலேருந்து கடந்த 50 நாளாகவே இந்த குரூப்பில் நம்ம நிறைய மாடல் டெஸ்ட் எல்லாமே டெய்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் இதில் வந்து இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நம்ம ஃபியூச்சர் ஜூரிஸ்டில் இன்றைக்கி ஒரு 100 மார்க் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே சீனியர் அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் கிட்டேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறது வழக்கம்தான். ஆனால் அதுக்கான விளக்கம், ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சு, இதை பற்றின விளக்கம்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். ஆனால் ஃபியூச்சர் ஜூரிஸ்டில் நேற்று இந்த மாடல் டெஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம கண்டக்ட் பண்ணி அதுக்கான டிஸ்கஷனையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமான டிஸ்கஷன் ஃபுல்லாகவே இருக்குது. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஜே எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றினா உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கஷனை பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். Question number 1. A third party who intends to participate in the execution proceeding to show their right in the disputed property, whether he is permitted to file Order 1, Rule 10 petition. So, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா not maintainable அப்படின்னா. ஏன் அப்படின்னா அதாவது அந்த டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியில வந்து எனக்கு ரைட் இருக்கு அப்படின்றத எந்த சிச்சுவேஷன்ஸ்ல கேட்கணும் அப்படின்னா பிஃபோர் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி கேஸ் நடக்கையில கேட்கலாம். ஆனா இதுல என்ன அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஸோ அதனால நாட் மெயின்டைனபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a contract, mistake as to identify of parties is answer என்னன்னா void. So இது வந்து எந்த இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து we can refer the cases. கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னாவே எல்லாமே வந்து இங்கிலீஷ் கேஸ் லாவா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து கண்டி வெர்சஸ் லின்சே, CUNDY வெர்சஸ் லின்சே, அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மிஸ்டேக் அஸ் டு ஐடென்டிஃபை ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னாலே என்னன்னா இட் இஸ் அ வாய்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா in the case of Indian Council for Enviro Legal Action versus Union of India, it was held. மேம் ஒண்ணுமே கேட்கலைங்க மேடம். சார் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா பேசுறது? இல்ல மேடம், வாய்ஸ் நல்லா கேக்குது சார். ஓகே, ஆடிபிள் தான் வாய்ஸ். ஓகே ஓகே, கேஸ்ல மட்டும் ஒரு ரிப்பீட் பண்ணுங்க மேடம். கேஸ் CUNDY வெர்சஸ் லின்சே, LINDSAY, லின்சே. Okay, then third question. In the case of Indian Council for Enviro Legal Action versus Union of India, it was held that the rule laid down in MC Mehta case was actual. As we all know that MC Mehta அப்படினாலே it is a famous lawyer for environmental அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா an obiter, இதுக்கு ஆன்சர் என்னன்னா பி தான். என்ன அப்படின்னு பாருங்க, an obiter dicta and was appropriate. அதாவது obiter dicta அப்படின்னா என்னன்னா it is a statement passed by the judges ன்னு சொல்லலாம் இல்லையா, obiter dicta. ஸோ அது வந்து என்னன்னா it is appropriate. அது மட்டும் இல்லாம என்னன்னா இது ப்ரிவேலிங் கண்டிஷன்ஸ்க்கு, அதாவது இந்தியாவில் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்கு வந்து ரிலேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு இட் இஸ் அப்ளிகபிள். அதாவது அந்த பிரசிடென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆபிட்டர் டிக்டான்றது, ஆபிட்டர் டிக்டா மீன்ஸ் அது என்னன்னா இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அல்லது என்னன்னா இன்சிடென்டல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். Then question number 4. The magistrate award
rupees 25,000 maintenance under section 125 of CRPC for monthly. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி தான் ஆன்சர். ஸோ என்ன அப்படின்னா he have power to award any amount, அதாவது magistrate have the restriction to for paying the fine, அதாவது ஃபைன் பே பண்றதுக்கு தான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பார் வந்து உண்டு. பட் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ நாளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனி அமௌண்ட் என்ன பண்ணலாம் அவார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் பி. தென் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. இன் அ லீகல் கேஸ் இன்வால்விங் அ கம்பெனி செக், 3 directors were initially involved. Director number 1, responsible for the company's day-to-day operations, issued the check. Director number 2, director number 1's wife, and director number 3, their minors. மேம் பேஜ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே டிக்டேட் பண்ணுங்க மேம், எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே வினோத் சார். சாரி. Okay, so and director number 3, their minor son, were also part of the case. ஆக்சுவலா இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கம்பெனி இன்வால்வ், ஓகேவா? ஸோ இதுல வந்து கம்பெனி அண்ட் டைரக்டர் 1 இருக்காங்க. ஸோ டைரக்டர் 1 தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனியை ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டைரக்டருக்கு மேல வந்து டைரக்டர் மேலையும் இந்த கம்பெனி மேலையும் நம்ம என்ன பண்றோம் கேஸ் வந்து ஃபைல் பண்றோம், சரியா? ஸோ இந்த டைரக்டர் மேல கேஸ் ஃபைல் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த டைரக்டர் 1ஓட ஒய்ஃப் தான் யாருன்னா டைரக்டர் நம்பர் 2, ஓகேவா? சோ டைரக்டர் நம்பர் 1ஓட பையன் தான் யாருன்னா டைரக்டர் நம்பர் 3. இப்ப என்ன நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. ஆஃப்டர் செட்டிலிங் half of the check amount in the court, director number 1 sadly passed away during the proceedings. அதாவது அந்த டைரக்டர் 1 மேல கேஸ் ஃபைல் பண்ண இல்லையா? ஸோ அந்த ப்ரொசீடிங் டைம்ல என்ன அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த செக் அமௌண்ட்டை வந்து டைரக்டர் 1 வந்து பே பண்ணிட்டாங்க. ரிமைனிங் ஹாஃப் என்ன பண்ணல அப்படின்னா அவங்க பே பண்ணாம என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஸ்ட் அவே. ஸோ அப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து வெதர் என்ன அப்படின்னா இந்த கேஸ் வந்து கண்டினியூ ஆகுமா ஆகாதா, அல்லது மேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் நம்பர் 2 அதுக்கப்புறம் என்ன டைரக்டர் நம்பர் 3 மேல அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமனாவே என்ன அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த அளவுல என்னன்னா யாரு லயபிளோ அவங்க மேல மட்டும்தான் என்ன இருக்கும்னா கேஸ் வந்து ப்ரொசீடிங்ஸ் போகும். ஸோ அவங்க பாஸ்டாவே அப்படின்னா அந்த கேஸ் என்ன ஆயிரும், அது முடிஞ்சிரும். ஐ மீன் என்ன கம் டு அன் எண்ட் டிஸ்மிஸ்ட். அதுதான் அப்ப ஆப்ஷன் பி, த கேஸ் வில் பி டிஸ்மிஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் டைரக்டர் 1. ஸோ டைரக்டர் 1 என்ன இல்ல, அதனால என்ன ஆச்சுன்னா டிஸ்மிஸ் ஆயிட்டு. ஏன் இல்ல அப்படின்னா அவர் தான் யாரு, the issuer of the check. He is the person who is liable for his act. So என்னன்னா as per the criminal proceedings வந்து என்ன அப்படின்னா the case will be dismissed. Okay, then question number 6. A citizen of America commits murder in a ship registered in India. Whether that American citizen can be prosecuted in India or not. Actually the பார்க்கலே நமக்கு தெரியுது it can be prosecuted. ஏன் அப்படின்னா as per the section 4 of Indian Penal Codeல என்னன்னா it is an extra territorial. அதுல வந்து includes என்ன அப்படின்னா ஷிப் எல்லாமே வரதா, registered a ship வரும். So okay, so 6th ஒன்னுக்கு A. Then 7th question. 7th question actually நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. In all the cases of homicide, the death must be proved as a fact. Okay, அதுல ஆப்ஷன் A, B, C, D எல்லாமே இருக்கு. இதுல வந்து என்னன்னா yes, corpus delicit is essential in all cases. B, yes, but it corpus delicit may not be possible in some cases. Yes, beyond reasonable doubt is the principle, only B அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நல்லா பார்த்தோம் அப்படின்னா காமனாவே கார்பஸ் டெலிசிட் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸுமே நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் ப்ரூவ் தட் இல்லையா? அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா
அதை ப்ரொவைட் நம்ம வந்து பண்ணணும் எல்லா கேசஸ்லயுமே தான். ஆனா தேர் இஸ் எக்ஸெப்ஷன். நம்மளால எல்லா கேஸ்லயுமே வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் ரேர். அதாவது சில விஷயத்துலலாம் பாசிபிளா இருக்கும், சில விஷயத்துல என்னது பாசிபிள் கிடையாது இல்லையா? சோ அப்ப நல்லா பாருங்க கொஸ்டின்ல, இன் ஆல் த கேசஸ், சோ எல்லா கேசஸ்லயுமே என்ன அப்படின்னா the death must be proved as a fact அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏ அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏ ரீட் பண்ணுங்க. எஸ் கார்பஸ் டெலிசிட் இஸ் எசென்ஷியல் இன் ஆல் த கேசஸ். எல்லா கேசஸ்லயுமே வந்து கார்பஸ் டெலிசிட் வந்து எசென்ஷியலா, அப்படி எசென்ஷியல் தான் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது பாருங்க, எஸ் பட் கார்பஸ் டெலிசிட் மே நாட் பி பாசிபிள் இன் சம் கேசஸ். நான் என்ன சொன்னேன், எல்லா கேசஸ்லயுமே கார்பஸ் டெலிசிட் இஸ் பாசிபிள் அப்படின்னா இல்ல. சம் கேசஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா we can't prove that இல்லையா? அதுக்கப்புறம் தேர்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் அப்சல்யூட்லி நமக்கு தெரியும் ராங். டி பாத்தீங்கன்னா ஒன்லி பி. இதுக்கும் இந்த அதாவது ஆன்சர் வந்து என்னன்னா பி தான். சரியா? நீங்க வந்து டியோட கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இதோட பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆன்சர் என்னன்னா ஏயும் இருக்கலாம் பியும் இருக்கலாம், அப்படிதானே? ஏன்னா எல்லா கேசஸ்லயுமே தான். பி அப்படின்றது என்னன்னா சம் கேசஸ் தானே. சோ ரியாலிட்டியா பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுதான் பாசிபிள்னா பி தான் பாசிபிள். சரியா? அதே மாதிரி டி ஆப்ஷன் பாருங்க, ஒன்லி பின்னு இருக்கும். அப்ப பி மட்டும் தான் பாசிபிளா? அப்ப ஏ கிடையாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயும் பாசிபிள் தான். A is also a right and B is also a right. But most appropriate one என்ன அப்படின்னா எல்லா கேசஸ்லயுமே நம்மளால ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது என்ன பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது in some cases. ஸோ அதனாலதான் ஆப்ஷன் பி. ஐ ஹோப் இது கிளியர் ஆயிருக்கும். தென் question number 8. The doctrine of nec vi nec com and nec percio relates to. So இந்த nec vi nec com and nec percio அப்படின்றது என்ன அப்படின்னா வித்தவுட் ஃபோர்ஸ், வித்தவுட் சிஷியரி, வித்தவுட் பெர்மிஷன். ஸோ இதுதான் அதோட வேர்டு. இது வந்து என்னன்னா இந்த டாக்டரின் வந்து இட் ரிலேட்ஸ் வித் பர்ஃபெக்டிங் டைட்டில் பை அட்வர்ஸ் பொசிஷன். ஸோ இந்த டாக்டரின் அதாவது வித்தவுட் ஃபோர்ஸ், வித்தவுட் ஷெர்சி, வித்தவுட் பெர்மிஷன். ஸோ இது எல்லாமே வந்து எதோட இன்க்ளூடட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் எது பை அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்றதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th பாருங்க. A has instituted the suit on 12/4/2022 against B and some others. B passed away on 5/4/2022. The legal heir of the deceased B is interested to continue the suit. Whether is their right அப்படின்னா என்னன்னா காமனாவே டெத்தான பர்சனுக்கு மேல நம்மளால கேஸ் வந்து ரன் பண்ண முடியுமா? ஐ மீன் கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னா நோ. சோ என்ன பண்ண முடியாது, ஸ்டார்டிங்லேயே வந்து என்னன்னா அது வந்து இட் இஸ் அ நல்லிட்டி தான், அது நல்லதான். அது என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பிகாஸ் என்னன்னா த பார்ட்டி வந்து என்ன இல்ல, உயிரோட இல்ல. சோ அதனால ஆப்ஷன் பி. தென் question number 10. Sir, question number 10. Okay. Question number 10. Which section of Indian Contract Act deals with doctrine of absolute acceptance? So இதுக்கு வந்து நமக்கு செக்ஷன்ஸ் வந்து கிளியரா தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிரலாம், ஆன்சர் பண்ணிரலாம். மேடம் செக்ஷன் क्वेश्चन நம்பர் 9 பத்தி கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, கேட்கலாமா? சார் அது கொஞ்சம் அட் லாஸ்ட் செஷன்ல மட்டும் ஓகே மேம். ஓகே சார். ஓகே. சோ இதுல பாருங்க அப்படின்னா செக்ஷன் 2B வந்து எதை பத்தி டிஃபைன் பண்ணோம்னா அக்செப்டன்ஸ் பத்தி சொல்லும். செக்ஷன் 4 எதை பத்தி சொல்லும்னா கம்யூனிகேஷன் வென் கம்ப்ளீட்ட பத்தி சொல்றது செக்ஷன் 4. செக்ஷன் 7 எதை சொல்லுதுன்னா அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட், அதை பத்தி சொல்லுது. அப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டெல்ஸ் வித் எதை டெல் பண்ணுது, டாக்டரின் ஆஃப் அப்சல்யூட் acceptance. அப்ப நம்மளுக்கு இந்த செக்ஷனை பார்க்கலே as we came to know the answer, option C தான். Okay. Then question number 11. The accused under judicial custody that alleged offense under 458 of IPC during the judicial custody, the investigation officer did not filing the charge sheet. After the 61st day of the accused filed section 167 to bail petition,
is he get bail under 167(2) of CRPC. So இந்த question புரிஞ்சிருக்கும். ஸோ இத பாருங்க, இதுல என்ன அப்படின்னா 458ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ பட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்யூஸ்ட் ஃபைல் செக்ஷன் 167 கீழே ஃபைல் பண்ணிருக்காங்க. 167 என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 years. ஓகேவா? சோ இது வந்து எதை சொல்லும்னா சாரி 10 years பனிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 10 years பனிஷ்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா 91st டேல தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஆனா கொஸ்டின்ல பாருங்களேன், ஆஃப்டர் த 61st டேன்னு கொடுத்துருப்பாங்க. சோ 61st டேக்குள்ள என்ன அப்படின்னா கிடையாது. as per the 167க்கு கீழே ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எப்ப ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா 91st டேல தான் ஃபைல் பண்ணலாம். 61st டேல ஃபைல் பண்ண முடியாது. அப்ப எப்ப 61st டேல ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு உள்ள என்ன பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுதான் என்னன்னா 61st டேக்குள்ள ஃபைல் பண்ணலாம். 458 வந்து அஃபென்ஸ் பண்ணிருக்கிறது வந்து என்ன அலிஜிட் என்ன அப்படின்னா 14 years ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ என்ன ஆன்சர்னா நோ தான் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 12 என்னன்னா the specific performance of a contract cannot be enforced. So as we all we know that என்னன்னா என்ன favor of a person தான். ஆப்ஷன் பி. Then question number 13. So question number 13 என்னன்னா according to the Negotiable Instrument Act, what is the essential character that distinguishes between a promissory note from a bill of exchange அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இத பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அப்படின்னா என்னன்னா ப்ராமிசரி நோட் இன்வால்வ்ஸ், ப்ராமிசரி நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இன்வால்வ்ஸ் ப்ராமிஸ் டு பே, பணத்தை வந்து என்னது செலுத்துறது வந்து இருக்கும். ஆனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்டர் டு பே தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்காங்க பி இருக்காங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா இட் இஸ் அன் இன்டைரக்ட், அது டைரக்டா தான் இருக்கும். இப்போ நான் இருக்கு ஐ மீன் ஏ பி இருக்காங்க அப்படின்னா சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னா ஏ டைரக்ட் என்ன சொல்லுவாங்க, ஏ வந்து டைரக்ட் அல்லது ஆர்டர் பண்ணுவாங்க பி என்னன்னா இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை சீட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்றது. இட் இஸ் ஆர்டர் டு பே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 13க்கு ஏ ஆன்சர். ஸோ தென் 14th கொஸ்டின் பாருங்க. 13ல ஒரு சின்ன டவுட். 13ல வந்து டியும் வரும் பாருங்க. ப்ராமிசரி நோட் கேன் ஒன்லி பி இஷ்யூட் பை தி டெப்டர் தான் ப்ராமிசரி நோட் இஷ்யூ பண்ணுவாரு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கேன் பி இஷ்யூட் பை தி கிரெடிட்டர். அதுவுமே வர மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. Okay, sir. Will clarify. Okay, end of the sessionல clarify பண்றோம் மேம் 13th question. 13th question நையும். Okay sir, okay. Then 9 இன்னொரு question sir, 8th question கேட்டிருந்தாங்க. End of the session it will be clarified. So then என்னன்னா 14th question, the usage of phrases like until the contrary is proved, unless the contrary is proved would lead to what kind of presumption and proof. அதாவது and ஒரு இந்த phrase இருக்கு என்னன்னா unless the contrary is ப்ரூவுக்கும் until the contrary is ப்ரூவுக்கும் எந்த மாதிரியான ப்ரிசம்ஷனோ இல்ல ப்ரூஃபோ வந்து நம்ம கேரி டவுன் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இப்ப வந்து என்ன அப்படின்னா அதாவது அன்லஸ் த கான்ட்ராரி ப்ரூவ்ல என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஷால் ப்ரிசியூம் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னன்னா அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியறதுக்கு ரியாலிட்டியா தெரியறது வரைக்குமே என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரிசியூமா தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படிதான் கேரி டவுன் பண்ணலாம் அப்படின்னா இட் ஷால் ப்ரிசியூம் தான். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த அன்லஸ் த கான்ட்ராரி இஸ் ப்ரூவ்டு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எப்படின்னா அன்டில் த கான்ட்ராரி இஸ் ப்ரூவ்டு அப்படின்ற ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா இந்த ஷால் ப்ரிசியூம்ன்றது எப்படி ஆகும் அப்படின்னா ரிபட்டல் ரெபியூட்டபிள் ப்ரூஃப் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இட் வில் பி கேரி டவுன். அதுதான் என்ன அப்படின்னா 14th. தென் 15th கொஸ்டின் நம்பர் 15 வினோத் சார். கொஸ்டின் நம்பர் 15 வந்து ஆட்ரி ஃபார்சஸ் அக்யூட் பிரின்சிபல் இஸ் ரிலேட்டட் டு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஆட்ரி ஃபார்சஸ் அக்யூட் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா மேன் மஸ்ட் நாட் பி புட் இன் த பிரிசன்
twice for the same offenses தான். ஸோ இதுக்கான மீனிங். அப்ப இந்த பிரின்சிபல் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதுல நம்ம ரிலேட் பண்ணிருக்கோம்னா டபுள் ஜியோபேடில வந்து நமக்கு தெரியும் அப்படிதானே. நோ இண்டிவிஜுவல் ஷால் பி அரஸ்டட் அண்ட் பனிஷ்டு ஃபார் த சேம் அஃபென்சஸ் மோர் தென் twice அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்ப 15th ஆன்சர் என்னன்னா டி தான். தென் 16th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் ஆப்ஜெக்ட் இஸ் சைன் கியூ நான் ஃபார் திஸ் அஃபென்சஸ். என்ன மாதிரியான அஃபென்சஸ்க்கு காமன் ஆப்ஜெக்ட் அதாவது சைன் கியூ நான் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா சம்திங் அப்சல்யூட்லி இன்டிஸ்பென்சிபிள் ஆர் எசென்ஷியல் அப்படின்றதுதான் சைன் கியூ நானுக்கான மீனிங். ஸோ அப்ப என்ன அப்படின்னா அதோட காமன் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அது எதுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான அஃபென்சஸ்க்குன்னா இட் இஸ் அ ரயாட்டிங். ரயாட்டுக்கு தான் என்னன்னா இது வந்து ரிலேட் ஆகும். ஸோ இது வந்து ரயாட் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் செக்ஷன் 146ல வந்து ரயாட்டிங் பத்தி டெஃபினிஷன் கிளாஸ் வந்து உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 17th கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பி அப்படின்றது இட் இஸ் அன் ஆன்சர் பட் ஆஃப்டர் த எவால்யூட்ரிக்கு அதுக்கப்புறம் வந்தது என்னன்னா டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலா 17th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் டி. நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பி கிடையாது. ஸோ வி வில் ப்ரொவைட் எ மார்க். ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். So, IT Act 2000 directed the formation of a controller of certifying authorities to regulate their issuance of. அதுக்கு ஆன்சர் என்னன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். as per the section 2GH ரெஃபர் பண்ணீங்கன்னா you can know that. section 2GH ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சருக்கான அந்த ஒரு மீனிங் வந்து கிடைக்கும். Then question number 18. So question number 18 பாருங்க. The Honorable Madras High Court convict the accused for 3 months. The aggrieved accused person filed the appeal petition to the jurisdiction court. Is he have right to appeal அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னா சி தான் வரும். he have no right to file appeal. ஆனா உங்களுக்கு ஆன்சர் கீழே வந்து பீன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து we will provide a mark for that. 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா சி தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா அப்பீல் வந்து சாப்டர் 29. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 376A வந்து என்ன அப்படின்னா ஹாவ் அ பார் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ ஹைகோர்ட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா 6 month ஹைகோர்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா 6 monthக்குள்ள பனிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான். ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கன்விக்ட் அக்யூஸ்ட் ஃபார் 3 months கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்ப வந்து இது என்ன அப்படின்னா இந்த அக்யூஸ்டுக்கு ஹி ஹாவ் நோ ரைட் டு ஃபைல் ஏ அப்பீல் தான். ஸோ வந்து ஆன்சர் கீழே பீன் இருக்கும். பட் இதோட ஆன்சர் வந்து என்னன்னா சி தான். ஸோ அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Then question number 19 kind of subrogation or அதாவது இது வந்து transfer of property actல section 92ல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு 2 kinds இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா legal subrogation and conventional subrogation அப்படின்றது as per the section 92 we can refer for these 2 subrogations. Then 20 பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட். அந்த 18th क्वेश्चन சொன்னீங்கல்ல அது வந்து என்ன பர்பஸ்க்கு அதுல வந்து இப்ப சவுக் சங்கருக்கு கேஸ் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சூமோட்டோவா எடுத்து அவங்க தண்டனை கொடுத்தாங்கல்ல அவர் இப்ப அப்பீல் ஃபைல் பண்ணி தானே வெளில வந்தாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது ஏன் அப்ளிகபிள் ஆகாதுன்றீங்க? சார் எஸ்எல்பில தானே போயிருப்பாங்க. இல்ல அதாவது ரைட்டே அப்பீலே கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. சூமோட்டோ கேஸ்ல அவங்களே 3 months தான் போட்டாங்க. 6 மாசம் 6 மாசத்துக்கு மேல பனிஷ்மென்ட் தான் சார் அப்பீல் போக முடியும். 3 months தான் பனிஷ்மென்ட்ன்றதுனால போக முடியாது. எந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்க இத? ப்ரொவிஷன் வந்து 9 இருங்க பாத்து சொல்றேன். 376 சார் 376 எடுத்து படிச்சு பாருங்க சார். ஓகே ஓகே. ஹைகோர்ட் வந்து பெட்டி அஃபென்சஸ் சிலது சொல்றாங்க. 6 monthsக்கு மேல வந்து ஹைகோர்ட் பனிஷ்மென்ட் கொடுக்கல அப்படின்னா அப்பீல் போக முடியாது. கோர்ட் ஆஃப் செஷன் 3 மாசம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 100 rupees ஃபைன். சம்மரி ஃபைல்ல 200 rupees ஃபைன். எல்லாமே பெட்டி அஃபென்சஸ் முடிச்சுவாங்க. என்னங்க சார்? இல்ல சூமோட்டோவை ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி பெட்டி அஃபென்சஸ்க்கு 3 months பனிஷ்மென்ட்லாம் வந்து எடுக்க முடியுமா டைரக்டா அப்படின்றத என்னோட
முடியாது சார். வாட் எவர் இட் மே பி, சுமோட்டாவோ நான் கேஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை எனி பார்ட்டி ஆர் போலீஸ் ரிப்போர்ட், வாட் எவர் இட் மே பி, ஹைகோர்ட் வந்து 6 monthsக்கு கீழே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து பெட்டி கேசஸ் தான் டீல் பண்ணுவாங்க, அதுல அப்பீல் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. Okay, next question number 20. Which section of Indian Contract Act deals with doctrine of necessity? So, இதுமே நமக்கு section பார்த்தாலும் தெரிஞ்சிடும். Section 68 என்னன்னா claim for necessaries supplied to person incapable of contracting or on his account. அது வந்து section 68. section 71 என்ன சொல்லுது அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ் வந்து சொல்லுது. section 74 என்ன சொல்லுது அப்படின்னா compensation for breach of contract where penalty stipulated for அப்படின்னு. ஸோ நம்ம இதை பார்க்கும்போதே தெரியுது டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி இட் இஸ் ரிலேட்டட் வித் செக்ஷன் 68 தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வினோத் சார். ஓகே ரேஷ்மா, இப்போ மேம் நடத்துனதுல அதுக்காக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேம் இப்போ 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உமா மேம் உங்க டவுட்ஸ் கேட்கலாம். மேடம் எனக்கு செக்ஷன் 5 இது மேடம் கொஸ்டின் நம்பர் 5 தான் மேம் டவுட்டு. கேளுங்க மேம். அதுதான் மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் மேம். இறந்துட்டாங்க, அவங்க டைடுன்னாங்க. செகண்ட் எப்படி மேடம் வருது? ஆன்சர் பின்னு மேடம் சொன்னாங்க. ரேஷ்மா மேம் கொஸ்டின் நம்பர் 5 எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே மேம். கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னா ஆக்சுவலா கிரிமினல் கேசஸ், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே என்னன்னா அந்த பார்ட்டிஸ் இல்ல அப்படின்னாலே அந்த கேஸ் என்ன பண்ண முடியாதுன்னா கான் பி ஹேண்டில் ஓவர், அவ்வளவுதான். ஸோ அப்ப இதுல பாருங்க டைரக்டர் 1 வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ அவர் மேலதான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப வந்து அந்த பெர்சன் தானே வந்து லயபிளா இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து அவங்களோட ஒய்ஃபோ இல்ல அவங்களோட மைனர் சன்னோ எப்படி வந்து லயபிளா இருக்க முடியும்? பிகாஸ் இட் இஸ் a criminal dispute இல்லையா? சோ அப்ப வந்து என்ன அப்படின்னா the case will be dismissed தான். அதுல ஆப்ஷனை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம காமன் அப்படி பார்க்கும்போது the case will be dismissed due to the absence of the director 1 who was the issuer of the check. சோ அவ்வளவுதான். ஜாயின் லைபிலிட்டி வராதா? 3 மெம்பர்ஸ்மே டைரக்டர்ஸ் தானே. அதுதான் மேம் நானும் எனக்கும் டவுட்டா இருக்கு. ஏன்னா 3 பேருமே நீங்க வந்து டைரக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் தான் இந்த பொசிஷன் இருக்கு, இவங்க 2 பேருக்கு இல்லன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் லைனே 3 டைரக்டர்ஸ் வரை இனிஷியலி இன்வால்வ் தான் போட்டுருக்காங்க. ஒரு அக்யூஸ்ட் தானே மேம் சொல்றாங்க. மேம் ஒரு நிமிஷம் சதீஷ் சார். மேம் 141 பாருங்களேன். 141 எக்ஸ்டென்ஸ் லயபிலிட்டி விகேரியஸ்லி டு ஆபீசர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். சதீஷ் மைக் ஆன் ஆகணும். சதீஷ் அண்ணா மைக். சார் ஆக்சுவலி நீங்க வைகாரியஸ் லைபிலிட்டி சொல்றீங்க. வைகாரியஸ் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இன் கேஸ் ஆஃப் கம்பெனின்னு வருது இல்லையா? இது இங்க கம்பெனி தான் கொடுத்துருக்கீங்க சார். அதேதான் சார், கம்பெனி தான் கொடுத்துருக்குது. கம்பெனியோட வைகாரியஸ் லைபிலிட்டி இன்வோக் பண்ணும்போது யார் அந்த டே டு டே அஃபேர்ஸ்ல வந்து இருந்தாங்களோ அவங்களதான் இன்வோக் பண்ண முடியும், மற்றவங்களதான் இன்வோக் பண்ண முடியாது அப்படிங்கறதா. ஸோ என்னன்னா டே டு டே அஃபேர்ஸ்ல இங்க கம்பெனியோட நிர்வாகத்தை பார்த்தது யாரு? டைரக்டர் 1 தான் பார்த்திருக்காரு. ஸோ அந்த டைரக்டர் 1 தான் பார்த்திருக்காரு அப்படிங்கும் போது அவரை மட்டும்தான் நீங்க கிரிமினல் லைபிலிட்டி கொண்டு வர முடியும். கம்பெனி வந்து நீங்க லைபிள் ஆக்கினாலும் கம்பெனிட்டு இருந்து நீங்க எப்படி வந்து அந்த இதை நீங்க வந்து இது பண்ணுவீங்க? ஸோ இஷ்யூரன்ஸ் ஆஃப் செக் வந்து டைரக்டர் 1 பண்ணியிருக்காரு, அவர் வந்து தவறு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி வந்து நீங்க கிரிமினல் கேஸ்க்கு அரசு அவங்களுக்கு இவங்களுக்கு எகெயின்ஸ்டா நீங்க வந்து இம்ப்ரெஷன்மெண்ட் கொடுக்க முடியும்? கரெக்ட் சார். ஆனா நீங்க வந்து கேள்வியில வந்து இஷ்யூடு பை டைரக்டர் 1 அலோன் மட்டும் போடல பாருங்க. நீங்க எல்லாமே அதாவது கேஸ் இன்வால்விங் கம்பெனி செக் டைரக்டர்ஸ் அப்படின்னு தான் போடுறீங்க. டைரக்டர் முடிஞ்சாலும் கம்பெனி லீகல் என்டிட்டி தானே சார். அதனால லீகல் என்டிட்டியை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்து அப்பியர் ஆகி தானே ஆகும். செக்ஷன் 141 மட்டும் ரீட் பண்ணுங்களேன், கொஞ்சம் நீங்க கிளாரிட்டி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு டவுட்டாவே இருக்க கூடாது, அசலே சொன்னேன். ஓகே ரைட். சார் டைரக்டர் நான் கேட்ட கொஸ்டின்லயே பாருங்க சார். டைரக்டர் நம்பர் 1 ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்பெனிஸ் டே டு டே ஆபரேஷன் இஷ்யூட் த செக். செகண்ட் லைன் படிங்க சார். யார் இஷ்யூ பண்ணதா நான் போட்டிருக்கேன்னு பாருங்க சார் கொஸ்டின்ல. ஆமா, 2வது பேரால இருக்கு, ரெண்டாவது வரியில இருக்கு.
சோ அதனாலதான் நான் வந்து இவங்க லயபிள்னு சொல்றேன். சார் நான் அந்த 141 மட்டும் ரீட் பண்ணவா கொஞ்சம் பாருங்க. ரீட் பண்ணுங்க சார். 141 of the NI Act offenses by companies. Subclass 1, if the person committing an offense under section 138 is a company, every person who at the time of the offense was committed was in charge of and was responsible to the company for the conduct of the business of the company, as well as the company shall be deemed to be guilty of the offense and shall be liable to be proceeded against and punished accordingly. அப்படிதான் வருது. ஓகே சார். சார் அதுலயே ஆன்சர் இருக்கே சார். எவரி பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சீங்களா? அது இன்னொரு தடவை படிங்க. அது இப்போ ஆமா, அது எவரி பர்சன் அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் இல்ல எவரி பர்சன் அப்புறம் கண்டினியூ பண்ணி படிங்க சார். எவரி பர்சன் who at the time of the offense was committed was in charge of. அவ்வளவுதான் சார். இதுல என்னன்னா டைரக்டர் 1 மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்பெனிஸ் டே டு டே ஆபரேஷன்ஸ்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த செக்ஷன் 141லயுமே அதுதான் இருக்கு. who is responsible for operations அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், நாட் ஆல் த அதர் பர்சன்ஸ். கம்பெனில இருக்க எல்லா டைரக்டரும் கிடையாது. ஓவரால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கம்பெனிஸ் டே டு டே ஆபரேஷன்ஸ் அப்படின்றது தான் 141லயுமே இம்ப்ளைடு மீனிங். அதுதான் இந்த கொஸ்டின் இருக்கும் டெஸ்ட். அதனால தான் டைரக்டர் நம்பர் 1 மட்டும் சொல்றோம். இப்போ இன்டர்பிரேஷன் கரெக்ட் தான். ஓகே, கிளாரிட்டி தேங்க்ஸ் a lot சார். கோ ஆன் ரேஷ்மா ப்ளீஸ். மேம் 14th என்ன மேம் ஆன்சர் சொன்னீங்க? ரேஷ்மா 14th ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. 14B shall presume and rebutable proof. Thanks madam. Thank you ma'am. Okay, thank you. Okay ரேஷ்மா மேம் நெக்ஸ்ட் 21ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மேம் ஐஸ்வர்யா மேம். ஐஸ்வர்யா மேம் ஓகே. நெக்ஸ்ட் அந்த போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 50 क्वेश्चन முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டவுட்ஸ்க்கு வந்து போகலாம். ஐஸ்வர்யா மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, thank you, Shantini ma'am. Question number 21. What is the purpose for receiving memo in court? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி, both A and B, அதாவது பாஸ் ஆர்டர் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன். இதுதான் கொஸ்டின் நம்பர் 21க்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22. In a certain code language, computer is written as, அங்க ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்காங்க. How will medicine be written in that code language? இது வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி தான். இது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரையும் அந்த லாஸ்ட் லெட்டரையும் அப்படியே மாத்தி போட்டு ஒவ்வொரு லெட்டரோட அடுத்த லெட்டர்ஸையும் நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே இதுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ மெடிசனுக்கான இந்த கோட் லாங்குவேஜ் அப்படின்றது ஆப்ஷன் டில இருக்கு. கொஸ்டின் நம்பர் 23. A minor rape victim girl aged about 9 years identified X but not Y as accused in test identification parade, but identified Y but not X as accused in court. The other two witnesses who are adults identified X alone as accused in test identification parade. In this scenario, option A, identification in court is substantive. கோர்ட்ல கொடுக்கக்கூடிய ஐடென்டிபிகேஷன்ன்றது சப்ஸ்டாண்டிவ். அப்ப சப்ஸ்டாண்டிவ் அப்படின்னாலே அதுக்கு எதிராக நம்ம வந்து எவிடன்ஸ் கொடுக்க முடியாதுன்றதுதான். ஸோ டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் இஸ் ஒன்லி கராபரேட்டிவ் தான். ஸோ மோர் லைக்லி ஒய் இஸ் த அக்யூஸ்ட். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டாட்யூட்ஸ் ஹேஸ் நோ ப்ரியாம்பிள்? ஒரு சட்டத்துக்கு வந்து ப்ரியாம்பிளே இல்லை. அது எந்த சட்டம் அப்படின்னா ஆப்ஷன் பி, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. Question number 25. Attempt to commit rape is an offense under section option A 376 read with 511. ஒரு அஃபென்ஸுக்கு வந்து அட்டெம்ப்ட் அப்படின்னு எந்த செக்ஷனும் இல்லை அப்படின்னா அதுக்காக நம்ம போடுறதான் ஐபிசி 511. ஸோ 376ல ரேப் பத்தி சொல்லியிருப்பாங்க. 376 read with 511. Question number 26. Under which provision of CRPC say about the victim, victim's father, victim's husband, victim's legal heir file the appeal against the accuser? இதுக்கு வந்து ஆன்சர் 374 சிஆர்பிசி. இதுல ஏதாவது டவுட் இருந்தா ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நான் முடிச்சிடுறேன். கொஸ்டின் நம்பர் 27. எக்ஸெப்ஷன் டு ரூல் அகைன்ஸ்ட் பெர்பச்சுட்டி. இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 14ல வந்து சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 13ல டபுள் பாசிபிலிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்துதான் இந்த பெர்பச்சுட்டி, அதாவது சொத்து எல்லாமே ஒருத்தவங்க கிட்டயே முடங்கி இருக்காம
அது கை மாறணும் அப்படின்றதுக்காக வந்ததுதான் இந்த பெர்பென்சிட்டி ரூல். இதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் ஆனா இதுலயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இது மூணுமே இந்த பெர்பென்சிட்டிக்கான எக்ஸெப்ஷன்ஸ் தான். Question number 28. Landlord means and include under Tamil Nadu Regulation of Rights and Responsibilities of Landlords and Tenants Act. இதுல லேண்ட்லார்ட்னா என்னன்னு சொல்றாங்கன்னா எனி பர்சன் என்டைட்டில்டு டு ரிசீவ் ரெண்ட் ஆன் ஹிஸ் ஓன், அவருக்காக அவரே ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறவங்க. கார்டியன் என்டைட்டில்டு டு ரிசீவ் ரெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர், மைனருக்காக யார் ஒருத்தவங்க ரெண்ட் கலெக்ட் பண்றாங்களோ அந்த கார்டியன். ரிசீவர் ஆன் பிகாஃப் ஆஃப் தி பர்சன் ஹூ கெனாட் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட், ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி யாரெல்லாம் வந்து ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியாதோ அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரிசீவர்ஸ், இவங்க எல்லாருமே லேண்ட்லார்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த 2017 ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. Question number 29. In order to allow amendment, shout belatedly in your suit under order 37, which of the following test the court must apply? Option A, the case made by the plaintiff was a totally new case based on a new set of ideas. Whether option B, whether the defendant would be prejudiced if these additional facts were allowed to be pleaded in the sense that necessary orders to meet new cases would be unavailable. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை வந்து இந்த கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு சொல்றேன். Question number 30. In the realm of negotiable instruments, what is the principle of holder in due course அப்படின்னாலே a person who acquires a negotiable instruments fair value in good faith before it is due and without notice of any defect in the instruments, இவங்க தான் வந்து holder in due course அப்படின்னு சொல்லி negotiable instruments actல இதுக்கான definition கொடுத்திருப்பாங்க. Question number 31. Remedies available to the party to the contract whose consent is obtained by practicing fraud. Section 17 of Indian Contract Actல ஃப்ராட் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன ரெமெடிஸ் இருக்கு அப்படின்னா ரெசிஷன், ரெஸ்டிடியூஷன், டேமேஜ், இது மூணுமே வந்து அதுல ரெமெடிஸா கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் தி அபோ தான். கொஸ்டின் நம்பர் 32. There is a registered will which says the properties are for the son, but the witness of the will comes in the stand and voluntarily says the testator actually wanted to share the properties equally between the son and daughter. In the given scenario, option A, as per section 22 of Indian Evidence Act, the oral evidence should not be given on a documentary evidence. Option B, the witness to a will in just in the witness for the signature for the content. இதுக்கு ஆன்சர் வந்து டி. செக்ஷன் 22 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கிற பட்சத்துல, ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்போது அதுக்கு ஓரல் எவிடன்ஸா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பில உள்ளது என்ன அப்படின்னா இந்த சிக்னேச்சர், இந்த விட்னஸை வந்து நம்ம விசாரிக்கிறது, இந்த சிக்னேச்சர்ன்றது கண்டென்ட்டை ப்ரூஃப் பண்றதுக்கு கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு அவங்க வந்து இதுல விட்னஸ் பண்ணிருக்காங்கன்றதுதான், அவங்களுக்கு கண்டென்ட் தெரியணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இதான் கொஸ்டின் நம்பர் 32. Question number 33. Assertion A. Refusal to issue a writ of habeas corpus under Article 226 does not bar the remedy for a similar writ under Article 32. Reason. The rule of res judicata is not applicable to the habeas corpus code. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இப்போ 226ல ஹேபியஸ் கார்பஸ் ரெஃப்யூசல் ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்காக ஆர்டிகல் 32க்கு கீழே நமக்கு இந்த ரைட் மறுக்கப்படுமா, அது பார் பண்ணுமா அப்படின்னா பார் ஆகாது. ஏன் அப்படின்னா ரிட்டை பொறுத்த வரைக்கும், ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ் ஜுடிகேட்டா வந்து அப்ளை ஆகாது. ஸோ அந்த ரீசன், அந்த அசர்ஷனும் கரெக்டா, அந்த ரீசனும் அதுக்கானது கரெக்ட். இது ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். Question number 34. Which the following case the Supreme Court summarizes 10 well-settled principles in CRPC? The 313 CRPC questioning பத்தி பிரேம்சந்த் vs ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற கேஸ்ல தான் வந்து ஒரு 10 கைட்லைன்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து சி. Question number 35. In a scenario where a promissory note is payable by installment, இன்ஸ்டால்மெண்ட் ப்ராமிசரி நோட் வாங்கிட்டு அது இன்ஸ்டால்மெண்ட் மூலமா வந்து பணம் செலுத்துறாங்க. And 2 or more of these installments have matured.
but the holder of notes initiates legal action solely for one of the installment while intentionally refraining from pursuing legal action for the other installments, what is the subsequent course of action available to the holder அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா the holder is barred from suing for the omitted installments in future. அதாவது இப்ப நமக்கு இன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்ல நமக்கு ஒமிட் பண்ணப்பட்ட இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம வழக்கு போட முடியுமே தவிர ஃபியூச்சர் இன்ஸ்டால்மெண்ட்ஸுக்காக எல்லாம் நம்ம வந்து கேஸ் போட முடியாது அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் வந்து பி. Question number 36. When the court may refuse to resign the contract, இது வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 27ல வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு எப்ப வந்து ஒரு கான்ட்ராக்டா ஒரு கோர்ட் வந்து முறிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து ஆப்ஷன் சியை பாத்தீங்கன்னா when resigned part of a contract is not severable from the rest of the கான்ட்ராக்ட்ல இருந்து ஒரு பகுதியை மட்டும் முறிவு செய்வதன் மூலமா அந்த மொத்த கான்ட்ராக்டும் பாதிக்கப்படும் அப்படின்னா அப்ப நம்ம இதை ரிசைன் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது செக்ஷன் 27 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. Question number 37. A person seized by a gang of dacoits and forced by a threat of instant death to do a thing which is an offense by law. Whether the offense committed by A is an offense or not, na இது not offense. Option B the answer. A tender ஒரு tender என்றது invitation to offer ஒரு offer அப்படின்னா அது invitation to offer தான். Question number 39. Opinion is no evidence without assigning the reasons for such opinion. This principle is elucidated in section 51 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்த அந்த கிரவுண்ட்ஸ் கூட ரிலேட்டட் தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 51 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதுக்கு சி தான் ஆன்சர். Question number 40. In a scenario where A and B both of whom are counter claimants, இவங்க ரெண்டு பேருமே வந்து கவுண்டர் கிளைமன்ட்ஸ், ரெண்டு பேருமே வழக்குல இருக்கக்கூடியவங்க, have an ongoing regular suit between them, can they initiate an interpleader suit? இவங்க interpleader suit போட முடியுமா அப்படின்னா no, they are not eligible to file an interpleader suit. இவங்க வந்து interpleader suit வந்து போட முடியாது. இத வந்து எங்க சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டர் 37 ரூல் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. இன்டர்பிளீடர் சூட் போடுறவங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்னா அவங்க இன்டர்பிளீடர் சூட் போட முடியாதுன்னு ஆர்டர் 37 ரூல் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. சாந்தினி மேம். ஓகே, தேங்க்யூ மேம். மேம் நீங்க சில கொஸ்டின்ஸ் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னீங்க, அது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? மேம் நான் அந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். கொஸ்டின் நம்பர் மேம்? அத ஒரு நிமிஷம். Question number 29. Okay, ma'am. Okay, Vinona. Next, ma'am, Nanda. Okay, Reshma, ma'am. Okay, ma'am. Okay, then question number 41. The Supreme Court clarified that in case there is connectivity problems due to geographical location or there is some other unavoidable difficulty, the time for uploading FIRs can be extended up to dash hours. The answer is C, 72 hours. அதாவது 72 hours என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து யூ கேன் ரெஃபர் த கேஸ். என்ன கேஸ் அப்படின்னா யூத் பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஐ எம் ரிப்பீட்டிங் த கேஸ். யூத் பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். இதோட சைட்டேஷன் writ petition criminal number 68 of 2016. 68 of 2016 இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. You can refer this case. And question number 42, kindly அந்த screen பாருங்க. You can know that chronological order, அதாவது amendment வந்தது வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆன் ஃப்ரீ லீகல் எய்ட். இது வந்து எப்ப அமெண்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷோ டு ஆர்டிகல் 335. இது எந்த அமெண்ட்மெண்ட்னா 82nd அமெண்ட்மெண்ட்.
இது வந்து 82 அமெண்ட்மெண்ட். அப்புறம் வந்து 12th ஷெட்யூல் வந்து என்ன அமெண்ட்மெண்ட்னா 74th அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 51A ஏ அதுக்கப்புறம் சப்கிளாஸ் கே பாத்தீங்கன்னா 86th. ஸோ அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 42, நெக்ஸ்ட்டுக்கு 82, 74, 86. அப்ப இது நம்ம என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் எதுதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42. ஸோ 42 அமெண்ட்மெண்ட் என்னது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆன் ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு 74th அமெண்ட்மெண்ட் என்னது 12th ஷெட்யூல். ஸோ தேர்டா என்ன அமெண்ட்மெண்ட்னா 82 என்னது ப்ரொவிஷோ டு ஆர்டிகல் 335. தென் ஃபோர்த்தா என்ன அமெண்ட்மெண்ட்னா 86th அமெண்ட்மெண்ட் என்னது ஆர்டிகல் 51A. ஸோ இதுதான் 42க்கான ஆன்சர் A. Then 43, in which mortgage registered instruments signed by the mortgagor and attested by atlas to witnesses always not required அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் ரெக்யர்ட். ஸோ இது என்ன அப்படின்னா மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட், ஆப்ஷன் C. Then question number 44, அதாவது the content of electronic evidence may be proved in accordance with 65B of Indian Evidence Act. ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணும்போது 65B 65B தான் சொல்லுவோம். பட் அந்த 65B ஓட பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். எதுல இருந்து அந்த 65B எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 65A தான் என்னது இதோட பேஸ். ஸோ the answer என்னன்னா established by the section 65A B. Okay, option B. Then question number 45, whether a criminal prosecution under section 124A can be proceeded with or not அப்படின்றது. ஸோ இதுல என்ன அப்படின்னா இதுல வந்து என்னன்னா இட் இஸ் ஐபிசி அண்ட் இதுல வந்து சிஆர்பிசிலையுமே என்ன ரெஃபர் பண்ணிருப்பாங்கன்னா கேன் பி ஒன்லி ஆஃப்டர் த சாங்ஷன். சாங்ஷனுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா கேன் பி டேக் ஓவர் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 46 வந்து நம்ம இந்த கேஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆல்காட் வெர்சஸ் சின்னர் ஸ்கின் கேர் அப்படின்னால என்ன அப்படின்னா அன்யூ இன்ஃப்ளூயன்ஸ், ஆப்ஷன் டி. ரேஷ்மா மேம் கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் 45க்கு 45 எக்ஸ்பிளைன் கேக்குறீங்களா மேம்? இல்ல மேடம் ஆன்சர் மேடம் 45க்கு ஆன்சர் சி மேம், கேன் பி ஒன்லி ஆஃப்டர் சாங்ஷன். ரேஷ்மா மேம் அதுக்கு ப்ரொவிஷன் சொல்லலாமா மேம்? ரெஃபர் பண்ணிட்டு சொல்லிட்டேன் மேம். இல்ல நான் சொல்லவான்னு கேட்டேன். சொல்லுங்க மேம். 196 சிஆர்பிசி 196 சிஆர்பிசிஸ்லாம் offenses against ஸ்டேட்ல ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நெசசரின்னு இருக்கும். அதே மாதிரி அதுலயே என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய கலெக்டர் சாங்ஷன் கொடுக்கணுங்கிறது இருக்கும். ஸோ வந்து ரிகார்டிங் தி சாங்ஷன் ஃபார் சூயிங் வந்து 196 சிஆர்பிசி நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். 196. Okay, thank you ma'am. Then question number 47. Question number 47. In a civil suit, the plaintiff resides in Coimbatore. விட்டுட்டீங்க மேடம். மேம் சொல்லிட்டேன் 46க்கு வந்து ஆல்காட் வெர்சஸ் ஸ்கின் கேர் இந்த கேஸ பார்த்தாலே தெரியும். இது என்னன்னா அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஆப்ஷன் டி. ஓகே, தென் ஆப்ஷன் டி 46க்கு. 47 என்ன அப்படின்னா அதுல in a civil suit the plaintiff resides in Coimbatore, the defendant resides in Chennai and the cause of action arises in Bangalore. In which court should the suit be filed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து cause of action arises in Bangalore, so the option is C. Then question number 48. So question number 48 is a legal aptitude, it is an aptitude. இதுல என்ன அப்படின்னா 132, 156, அதுக்கப்புறம் நமக்கு கொஸ்டின் மார்க் 210, 240, 272. ஸோ ஆக்சுவலா நம்ம காமனாவே மேத்தமெட்டிக்கல் அப்படின்னால நம்ம யோசிக்கக்கூடியது என்னன்னா அடிஷன், சப்ராக்ஷன், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிருப்போம், இதுல இருந்து இதை ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா. ஸோ சேம் வே ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். 132 எப்படி வரும்? 11 into 12 132. ஓகே, தென் 12 into 13 156. ஆக்சுவலா நல்லா பாருங்க, 11 into 12 132வா, தென் 12க்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன நம்பர் 13. அப்ப 12 into 13 156. அப்ப 13 into 14 என்னது வரும்? 182.
14 into 15, 210. 15 into 16, 240. 16 into 70, 272. அப்ப இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 182. எஸ் மேம். மேம் இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. சொல்லுங்க மேம். இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கு பை த வே ஆஃப் எக்ஸ். எஸ் எஸ் மேம், அதுவும் இருக்கு. பட் அதை விட we can அது ரொம்ப ஈஸி தான். ஓகே மேம், அது யூ கேன் டெல். இல்ல 24, 26, 28, 30, 32 ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த நம்பர் வரும். ஓகே ஓகே மேம். Okay. Then question number 49, which is the following case says the court will have to satisfy themselves on the compliance of section 41 and 41A of the code. Any non-compliance would entitle the accused for grant of bail. அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலா இதுல ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சத்யேந்திர குமார் அண்டில் வெர்சஸ் சிபிஐ. இதோட சைட்டேஷன் 2022 live law SC 577. 2022 live law SC 577. ஸோ இதுல இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிலோ 7 years ஆஃப் அஃபென்சஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை அப்படின்றது சத்யேந்தர் குமார் அண்டில் வெர்சஸ் சிபிஐ அதுல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல. தென் கொஸ்டின் நம்பர் 50. ஸோ கொஸ்டின் நம்பர் 50ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ வந்து என்னென்ன மேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது லிஸ்ட் 1ல இருக்கு. ஸோ லிஸ்ட் 2ல ரிலேட்டட் கேஸ் லாஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் இன் அன்எய்டட் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்றது வந்து எதுலன்னா ஆப்ஷன் லிஸ்ட் 2ல தேர்ட் கேஸ் என்னன்னா PA இனாம்தர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வித்தசாஸ்திரா. ஆக்சுவலா இது ராங்கா இருக்கு. ஐ திங்க் இது மகாராஷ்டிரா. ஐ திங்க் ஸோ. ஐ வில் கிளாரிஃபை இட். ஸோ இதோட சைட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2005 6 SCC 537. லிஸ்ட் 2ல தேர்ட் கேஸுக்கு சைட்டேஷன் 2005 6 SCC 537. ஓகே. தென் B பாருங்க 27% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் OBCs இன் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா எதுல என்ன மேம் கேஸ்ல சைட்டேஷன் 2005 6 SCC 537. 2005 6 SCC 537. Then B 27% reservation for OBC in government service வந்து எதுக்கு என்ன அப்படின்னா இந்திரா சஹைனி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதாவது 4th வரும் லிஸ்ட் 2ல. அதோட சைட்டேஷன் என்னன்னா AIR 1993 AIR 1993 SC 477. Then C என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லாஸ் இன்க்ளூடட் இன் த 9th schedule. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஐஆர் கோஹ்லு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதோட சைட்டேஷன் என்ன அப்படின்னா AIR 2007 SC 861. AIR 2007 SC 861. So 15th questionக்கான ஆன்சர் என்னன்னா A, ஆப்ஷன் A. Then question number 51. So statement 1 and statement 2 வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா burden of ப்ரூஃப் இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்து பேசிக்காவே 2 கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு சரியா. ஸோ வந்து அந்த கான்செப்டை ரிலேட் பண்ணதுதான் இந்த கொஸ்டின். The burden of proof as to matter of law and pleading is unchanged during the entire trial. அடுத்து பாருங்க
Statement 2. The burden of proof as to establishing a case is not a constant and shift as soon as a party adduces sufficient evidence to raise a presumption in his favor. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்லயுமே என்னன்னா 2 பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா லா அண்ட் ப்ளீடிங், அது ஒரு கான்செப்ட். இன்னொரு ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் ஏ கேஸ். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான். ஸோ அப்ப வந்து என்னன்னா இதோட ஆன்சர் வந்து சி, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே என்னன்னா ட்ரூ தான். ஏன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கான்செப்ட் பத்தியும், ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து இன்னொரு கான்செப்ட் பத்தியும் ஸ்டேட் பண்ணியிருக்கு. ஸோ both the statement are true. Then question number 52, whether the time so limited is expressed to be terminable before the expiration and the lease omits to mention at whose option it is so terminable, who shall have such option. So in the question answer enna abdina the lessee, option B. Then question number 53, as per Lalita Kumari judgment, if information related to non-cognizance offences, the preliminary inquiry completed within dash day and informed to whom was a informant அப்படின்னா இதுல வந்து 7 days தான். ஸோ இதோட இந்த கேஸ் என்ன கேஸ்னா லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி. ஸோ இதுல என்ன அப்படின்னா காக்னிசன்ஸ் அஃபென்ஸா இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் வந்து போடணும் அப்படின்றது. இன்கேஸ் இட் இஸ் அ நான் காக்னிசன் அஃபென்ஸ்னா ப்ரீலிமினரி இன்குவரிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வித்தின் 7 days ஃபைல் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த கேஸோட சைட்டேஷன் என்னன்னா ரெட் பெட்டிஷன் கிரிமினல் நம்பர் 68 of 2008. 68 of 2008. Then question number 54, A is indulged in country fitting of currency note of Singapore. A has not committed any offense அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல கண்ட்ரி ஃபிட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஐபிசில என்னன்னா என்ன கரன்சியா வாட் எவர் த கரன்சிஸ் மேபி, ஸோ அது வந்து கரன்சி நோட் ஆஃப் சிங்கப்பூரா தான் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அப்ப இதுல வந்து என்னன்னா கொஸ்டின்ல ஏ ஹாஸ் நாட் கமிட்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்றது. ஸோ 54க்கு ஆன்சர் என்னன்னா ஆன்சர் பி. தென் கொஸ்டின் நம்பர் 55. Question number 55 என்னன்னா which among the following with regard to IT Act 2000 is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன் ஏ பார்த்தாலே தெரியும், இட் எக்ஸ்டெண்ட் டு த ஹோல் ஆஃப் இந்தியா, ஷார்ட் டைட்டில் சொல்றது தான். ஸோ இதுல பி பாருங்க, இட் டஸ் நாட் அப்ளை டு எனி அஃபென்சஸ், எந்த விதமான அஃபென்சஸ்க்குமே வந்து இது என்ன செய்யாது, அப்ளைபிள் ஆகாது. கான்ட்ரவர்ஷியல் தேர் அண்டர் கமிட்டட் அவுட் சைட் த இந்தியா, இந்தியாவை தாண்டி பண்ணாலும் என்னது அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றது இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஐபிசியில பாத்தீங்கன்னா தெரியும், ஐபிசியில வந்து செக்ஷன் 3 எஸ் ஐ திங்க் ஸோ செக்ஷன் 3 வந்து இதை கிளியராகவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுல ஐடி ஆக்ட்ல வந்து அதாவது கம்ப்யூட்டர் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ஒரு நிமிஷம், எஸ் செக்ஷன் 4ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் 4ல என்னன்னா 3ல டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் லொகேட்டட் இன் இந்தியா அப்படின்றதுல இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் அப்படின்றத கிளியரா வந்து அந்த ஐபிசிலவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்ளை ஆகாது ஐடி ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப வந்து என்ன அப்படின்னா இது வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ஆப்ஷன் பி. 55க்கு என்ன அப்படின்னா பி ஆப்ஷன். தென் question number 56, an electricity board terminated the service of certain employees arbitrarily without giving notice. Which one of the following alternative remedies can be best adopted by concerned employees? So electricity board வந்து it includes the definition of the state தான். ஸோ என்ன அப்படின்னா the employees can directly move to the high court, ரிட்டாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். என்ன அப்படின்னா
டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இன்க்ளூடட் ஆகும். ஸோ அந்த இதில் அவங்க போகலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. Then question number 57. In a contract mistake as to nature of contract, the contract is void. As usual, we know that 57, the answer is B. And the question number 58. The accused has a duty to furnish an explanation in his statement under section 313 of CRPC on the incriminating materials against him. The accused may be given the freedom to remain silent or complete denial in this case. So இதுல என்ன அப்படின்னா the court is entitled and may draw an adverse inferences. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான். என்னன்னா அந்த ரிமைன் சைலண்ட் அக்யூஸ்ட் வந்து என்னன்னா சைலண்டாவே இருக்காங்க அப்படின்னாலுமே என்னன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம், அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் 59. The accused charged under section 340A of IPC, the judicial magistrate framing the charges and issue the summon to PWS during the period of accused file the discharge petition along with the document in favor of accused. Whether the petition is maintainable அப்படின்னா என்னன்னா it is not maintainable. ஸோ இதுல வந்து செக்ஷன் 304A வந்து என்னன்னா it is a causing a death by negligence-ல வந்து ஏற்படுறது அப்படின்றது. ஸோ இதுல வந்து it is maintainable அப்படின்னா என்னன்னா it is not maintainable. Then question number 60. Under Rule 33, Order 33, Rule 11, and order directing the pauper plaintiff to pay the court fee can only be issued in which the following cases. So இதுக்கு வந்து 4 cases கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான இதுலலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் whether the plaintiff fails in the suit. ரெண்டாவது whether the plaintiff is dispaupered under Rule 9. Whether the suit is withdrawn, whether the suit is dismissed under the circumstances specified in clause 1 or clause 2. So இதுக்கு என்ன அப்படின்னா under order 33 rule 11 படி என்ன அப்படின்னா இது எல்லாமே all of the above என்னது ஃபார் எந்த மாதிரியான கேசஸ்னா 1 2 3 4. ஸோ இது எல்லா கேசஸ்லயுமே என்னன்னா இது வந்து வரும். ஸோ அதனால ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி all of these. சாந்தினி மேம். ஓகே, தேங்க்யூ ரேஷ்மா மேம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து 21 to 60 கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 21 to 16ல யாருக்கா எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 60 to 100 கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ டவுட்ஸ் இருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த 21 to 60 வரைக்கும் உள்ள எனி டவுட்ஸ் இருந்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சக்தி லா ஹவுஸ். சக்தி, உங்க டவுட் என்ன சொல்லுங்க சார். 45 क्वेश्चन நம்பர் 45ல 124 ன்னு இருக்கு இல்லையா செக்ஷன், அது ஐபிசியா? 45 क्वेश्चन. ரேஷ்மா மேம் செக் பண்றேன் ஒரு நிமிஷம். Whether the criminal prosecution under section 124A can be proceeded with or not. அதுல வந்து மேம் 124க்கு வந்து ஏக்கு வந்து சாங்ஷன் தேவைப்படாது. மேம் ரெஃபர் பண்றேன் மேம். சோ क्वेश्चन நம்பர் சொல்லுங்க சார், ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார். 45 சார் அதுல சாப்டர் 6 ஃபுல்லா எல்லாத்துக்குமே வரும் சார். சாப்டர் 6 ஃபுல்லாவே நமக்கு சாங்ஷன் தேவைப்படும் சார். அதுக்கு சார் 124 செடிஷனுக்கு வராது சார். ஏன்னா நீங்க 197 சாப்டர் 6 வந்து 120 to 130 எல்லாத்துக்குமே வந்துரும் சார். 121ல இருந்து 130 வரைக்கும் எல்லாத்துக்குமே வரும் சார். ஸோ அதுலேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல இருக்கும். ஆரம்பிக்கிறதுல முதல் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வேர்டே சாப்டர் 6 வந்துடும் சார். அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் 6வது அத்தியாயத்தின் படியோ 153A அல்லது 295B அல்லது 505வது பிரிவின் படியோ தண்டனை குற்றம் எதுவும் அப்படின்னு வந்துடும் சார் முதல் எடுத்த உடனே. இருக்கு சார், இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ். அதே மேடம். ஹலோ, நீங்க கேளுங்க சார். மேடம்
ஒன் டவுட் மேடம். கொஸ்டின் நம்பர் 56. ஹலோ. கேளுங்க சார். Question number 56 an electricity board terminated the service of certain employee arbitrarily without giving notice. Which of the following alternative remedies வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா the employees get directly approach the Supreme Court for violation of fundamental right வந்துருமே மேடம். ஆர்பிட்ரரி ப்ரொசீடிங் வந்து ஆர்டிகல் 14க்கு அகைன்ஸ்ட் ஆனது. சார் ஆக்சுவலா இதுல வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம வந்து டைரக்டா கேட்கலாம் சார். டைரக்டா நம்ம கேட்கும் போது நீங்க எதுக்கு கீழே சார் இதுல நம்ம கேட்போம் ஆக்சுவலா? 32 மேடம் சுப்ரீம் கோர்ட்ல. ஓகே சார். இதுல வந்து 32 என்ன வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகுது நம்ம அப்ரோச் பண்ணுவோம் ஆக்சுவலா? மேடம் அதாவது ஆர்டிகல் 14 படி என்னோட உரிமையை கேட்கல, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இல்லங்கிறதே வந்துடும் மேடம். உங்களுக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா 21லயுமே உங்களுக்கு வரும். ஓகே சார், அது ப்ரிவைல் ஆகும். பட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதாவது அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கிவிங் நோட்டீஸ் ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி என்னன்னா அல்டர்னேட்டிவ் ரெமெடிஸ்க்கு பெஸ்ட் அடாப்டட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? பெஸ்ட் அப்படின்ற போது என்னன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கேஸ்ல இருக்கு. ஐ வில் ரெஃபர் அண்ட் டெல் யூ சார். ஸோ அந்த கேஸ்ல என்னன்னா நம்ம டிரெக்டாவே என்னன்னா இட் இஸ் மோர், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத காட்டிலும் என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே வந்து இன்க்ளூடட் ஆகுது அப்படின்றதுல நம்ம ப்ரிவைல் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் மோர் அடாப்டட் அண்ட் சூட்டபிள் ஒன் அப்படின்றது. ஸ்ரீதரன் சார். சரி ஓகே மேம், நீங்க அந்த கேஸ் வந்து நீங்க குரூப்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே மேம். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம 60லேருந்து 100 கொஸ்டின்ஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 61 யாரு? சொல்லுங்க. ஓகே, இப்போ 61லேருந்து 100 பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும். கொஸ்டின் நம்பர் 52 பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார். 52 பத்தி. 52வா? அது என்னன்னா லெஸ்ஸர் லெஸ்ஸி ரெண்டு பேருக்குமே ஆப்ஷன் வர மாதிரி இருக்கு. ஆனா நீங்க லெஸ்ஸிங் மட்டும் தான் சொல்லுங்க. ரேஷ்மா மேம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கொஸ்டின் நம்பர் 52? மேம் சார் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருங்க மேம். ஃபேக்கல்டிஸ் யாராவது அவைலபிளா இருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 52 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, 52 நோட் பண்ணிக்குவோம், கடைசியில் அவங்க கூப்பிட்டுக்குவோம். 52 தானே? ஓகே சார். சார் நோட் பண்ணிக்கோங்க, 52 லாஸ்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் சார். சரி ஓகே. இப்போ 34 எடுத்துக்கோங்க. இப்போ 34ல ஆக்சுவலாக 313 சம்பந்தமா 10 பிரின்சிபல்ஸ் வந்து செட்டில் பண்ணியிருக்கிறாங்க, சம்மரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது சம்பந்தமான கேஸ்ல தான் பிரேம்சந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, சுக்பால் சிங் கஹாரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு இருக்கு பாத்தீங்களா? இது இப்போ ரீசெண்டாக வந்த ஜட்மெண்ட் 319 சம்பந்தமா, சிஆர்பிசி 319 சம்பந்தமா ஜட்மெண்ட். அன்டில் ஜட்மெண்ட் கொடுக்குற கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம 319ல ஒரு அக்யூஸ்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் வந்து அந்த சுக்பால் சிங் கரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற கேஸ். நெக்ஸ்ட் சிபிஐ வெர்சஸ் விகாஸ் மிஸ்ரா அலைஸ் விகாஸ் மிஸ்ரான்னு ஒரு கேஸ்ல இருக்கு. இது என்ன கேஸ்ல அப்படின்னா, இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள நம்ம வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கேட்கணும், போலீஸ் கஸ்டடி கேட்கணும் அப்படின்றதுதான் அனுப்பம் குல்கர்னே வெர்சஸ் சிபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல. அந்த கேஸ்ல அவன் வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு சொன்ன கேஸ்ல தான் சிபிஐ வெர்சஸ் விகாஸ் மிஸ்ரா அலைஸ் விகாஸ் மிஸ்ரா. இது இந்த 3 கேஸ்லாமே ரீசெண்டா வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸாம் கேட்டாங்கன்னா எழுதி இருக்கிறக்காக. நெக்ஸ்ட் 41ல, இப்போ 41ல மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது வாய்ஸ் பிரேக்கிங்கா கேக்குதா மத்தவங்களுக்குலாம்? கேக்குதுங்க சார், தெளிவா கேக்குதுங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் 41ல மேம் சொன்னாங்க யூத் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸா சொன்னாங்க. இப்போ ஆக்சுவலா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒன்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த எஃப்ஐஆரை வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும்னு இருக்கு. ஒரு சில தருணங்களை பண்ண வேணாம், பிளாக் பண்ணிக்கலான்றாங்க. எப்போ அப்படின்னா, அது வந்து ஒரு பெண்ணை குறித்து
அந்த பெண்ணோட டிக்னிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண்கள் சம்பந்தமா குழந்தைகள் சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்ஐஆரை வந்து காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இதே கேஸ்ல வந்து நீங்க எஃப்ஐஆர் வந்து எந்த அக்யூஸ்டுக்குமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க இந்த 41ல. உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்க கன்சென்ட் எஸ்ஐக்கே வந்து சொல்லலாம் அப்படின்றதும், கோர்ட்ல நீங்க அப்ரோச் பண்ணியும் இந்த ஜட்மெண்ட் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றதா இந்த 41ல இந்த யூத் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்ல சொல்லக்கூடியது. தென் கொஸ்டின் நம்பர் 59. கொஸ்டின் நம்பர் 59ல இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு 304A கீழே ஐபிசி கீழே ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ணியாச்சு. டூரிங் இந்த பீரியட்ல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாரு. என்ன டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு அப்படின்னா, நான் வந்து இந்த சமயத்துல வந்து இங்க இல்ல, நான் வேற இடத்துல இருந்தேன், என்ன வந்து ஃபேப்ரிகேட்டடா இல்ல சேர்த்திட்டாங்க, ஃபால்ஸா சேர்த்திட்டாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் சைடு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி அந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்றாரு. அப்போ நீங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது பிரைமா ஃபேசி கேஸ் இல்லைன்னா மட்டும்தான் நீங்க வந்து ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா அந்த சார்ஜ் ஷீட்ல உங்களுக்கு செக்ஷன் மேட் அவுட் ஆகல, அதுல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னா மட்டும்தான் நீங்க வந்து ஃபைல் பண்ண முடியும். உங்கள்ட்ட இருக்க டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கிறது. இதான் செக்ஷன். இதுல வந்து நீங்க டிஸ்சார்ஜ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மாறும், தென் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல மாறும். அது ப்ரொவிஷன் பார்த்துக்கோங்க. 239 and 245 நினைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 61ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். 61. The presumption of abetment of suicide by woman under section 113A 113A is, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நாட் ஆஃப் அ மேண்டேட்ரி நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அங்க வந்து மே பிரிசியூம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. கோர்ட் வந்து ஒரு உமன் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உடனே இறக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த ப்ரிசம்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா சர்க்கம்டன்ஸுமே வந்து பார்த்துதான் வந்து அதை முடிவு பண்ணணுமே தவிர, கல்யாணம் ஆயிடுச்சு இறந்த உடனே இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த 113A சொல்லக்கூடிய அந்த ப்ரிசம்ஷன். அதான் ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு ஆன்சரா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 62. Election of X to state legislative assembly was set aside by the election tribunal under section 123 of Representation of the People's Act 1951. 1951 Act Representation of People Act section 123 படி ஒரு எலெக்ஷனை வந்து செட் அசைட் பண்றாங்க. There is no approached under article 136. In such situation, which one of the following is correct? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த சிச்சுவேஷன்ல கீழே வர்றதுல எது கரெக்ட் அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி. என்ன ஆன்சர் பினா, சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் unfettered power to entertain any appeal from any court of tribunal under article 136. மேல சொன்ன மாதிரி ஒரு சினோரியா ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நேரா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் 136 பயன்படுத்தலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த 136 பவரை பயன்படுத்தி எந்த ஒரு ட்ரிபுனலோட இதையுமே வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்றதுதான் 62ல பி வந்து ஆன்சர். தென் 63ல the defendant against whom an ex parte degree has been passed can prefer an appeal. ஒரு ex parte டிகிரி ஆயிருச்சு, அதை எதிர்த்து அப்பீல் போகணும் அப்படின்னா என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து அப்பீல் போகணும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் சிபிஎஸ்ல அப்பீல் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 96. அதான் இதுக்கான ஆன்சர், செக்ஷன் 96 சப்செக்ஷன் 2. ஓகே, இப்போ செக்ஷன் 64. The accused alleged offense under 392 and 397 of IPC. The investigation officer filing charge sheet after 60 months whether any bar to taking cognizance அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த செக்ஷன் இந்த 64 படிக்கும்போது உங்களுக்கு எந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகுது? என்ன செக்ஷன் உங்களுக்கு அப்படியே கிளிக் ஆகுது? 468 of year 468 cognizance. இல்ல 67 தான் வரும். ஓகே,
சூப்பர். சொன்ன மாதிரி 468ல நீங்க 468ல கடைசியா ஒரு அஃபென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அஃபென்ஸுக்கு வந்து 3 இயர்ஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதான் அந்த சொல்றது. இதே 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குலாம் ஏதாச்சும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு ஏதாச்சும் லிமிடேஷன் இருக்குன்னா கிடையாது. இப்போ நீங்க 392 397 எடுத்தீங்கன்னா எபோ 3 இயர் அஃபென்ஸ். அப்போ எபோ 3 இயர்ஸ் அப்படின்னா எபோ 3 இயர்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னா அவங்க வந்து எப்போ வேணா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலான்றதான் இந்த கேஸை சொல்ல வருது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் 60 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ I12 60 5 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்றாங்க அப்படின்னா இது வந்து தேர் இஸ் நோ பார்னு வரணும். ஆன்சர் வந்து சீன் கொடுத்துருக்கேன். இது வந்து பின்னு வரணும். தேர் இஸ் நோ பார். பி. ஓகே. Section 65, sorry, question number 65. If the tenant dies, the right of tenancy of non-residential premises shall devolve for the remaining period of tenancy to his successor in interest firstly on. ஒரு டெனன்ட் வந்து அவர் இறந்து போயிடுறாரு, அதுக்கப்புறம் யாருக்கு வந்து அந்த சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்டா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் தான் வருது, ஸ்பௌஸுக்கு தான் வருது. ஸ்பௌஸ் பத்தி அந்த இது சொல்றது என்ன அப்படின்னா இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து படிச்சிருக்கோம்ல, ரெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் இருக்குல்ல, அதுல செக்ஷன் 6 எடுத்து பாத்தீங்கன்னா இது அப்படியே கிளியரா இருக்கும். இந்த வார்த்தை மாறாம அப்படியே இருக்கும். செக்ஷன் 6 ஸ்பௌஸ். ஓகேங்களா? தென் 66ல அந்த எஸ்டாஃப்குள்னு சொல்லக்கூடிய அந்த பிரின்சிபல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டட் அதோட டாக்டரின் எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்கார்ட் வெர்சஸ் சியர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஏ ஆப்ஷன் பிக்கார்ட் வெர்சஸ் சியர்ஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்டா இந்த எஸ்டோபிள்ன்ற அந்த கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆகுது. செகண்ட் ஒன் 67 என்ன சொல்றாங்க அப்படின்னா டோனி ஆஃப்டர் பிகேம் ஏ காம்பிடென்ட். டோனி வந்து முன்னாடி காம்பிடென்ட் பர்சன் இல்லாம இருக்கிறாங்க, ஆனா பின்னாடி வந்து காம்பிடென்ட் பர்சனா ஆகுறாரு. ரிட்டைன்ஸ் த ப்ராப்பர்ட்டி வித் ஆப்ளிகேஷன் த டோனி இஸ். அப்ப இந்த டோனி வந்து என்ன பண்ணும் இஸ் பவுண்ட் பை தி அக்செப்டன்ஸ். தென் 68ல a person who is habitually indulging in stealing of child and robbery is called as. 68 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான். இதுக்கான ஐபிசி ப்ரொவிஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 310 ஐபிசில சார் 67 கொஞ்சம் ஆன்சர் சொல்லிடுங்க. பி மேம், பவுண்ட் பை அக்செப்டன்ஸ். ஓகே மேம். தென் 68 வந்து ஐபிசி 310. தென் 69க்கு இப்போ ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அந்த மர்டர் கேஸ்ல 10 நேரில் கண்ட சாட்சியம் வந்து இருக்கிறாங்க. அதுல 3 சாட்சியம் மட்டும்தான் ப்ராசிக்யூஷன் வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதை பத்தி அந்த கொஸ்டின் சொல்றாங்க. இன் a murder trial there are 10 eyewitnesses for the incident in the list of witnesses, but the prosecution choose only 3 out of 10 and examine as the prosecution witnesses, leaving the 7 without examination. This is அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆன்சர் என்ன? It is prosecution to decide to how many and who should be examine as a witness to proving their case. அவரோட கேஸ் அவர் ப்ரூவ் பண்றதுக்கு யாரை கொண்டு வரணும் யாரை கொண்டு வரக்கேனான்றத அவரை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த ஆன்சர். இதுல பி. ஸோ 69க்கு பி ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 70. Whoever causes bodily pain is said to be caused. அசல் முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படியே. செக்ஷன் கொஸ்டின் நம்பர் 70ல whoever causes bodily pain
it will be caused. இதுக்கு செக்ஷன் 320 எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 320ல சாரி ஒரு நிமிஷம் 390 ஐபிசி எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து இது கிளியரா இருக்கும். ஹர்ட் பத்தி அப்படியே இந்த வார்த்தை பாடிலி பெயின் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71, whether section 320 of CRPC will be applied to JJ Act. காம்ப்ரமைஸ் பண்றது அதை வந்து JJ ஆக்டுக்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. இது ஒன்லி ஃபார் ஐபிசி. கேஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. தசன் வெர்சஸ் தசன் DASAN தசன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2014 வால்யூம் 1 ஸ்கேல் பேஜ் நம்பர் 633 இல்ல 6th பேரால இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க 320 வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஐபிசி அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் 72, லிபர்ட்டி மீன்ஸ் எக்ஸ்பிரஷன். இந்த கேஸ்ல மட்டும் தர்ஷனா ஆமா, தர்ஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் 72, லிபர்ட்டி மீன்ஸ்னா என்ன? தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப் அண்ட் வர்க்ஷிப். இது உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியும். தென் 73 வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி. A is a B's sister, C is a B's mother, D is a C's father, E is D's mother, then how is A related to D? இது நீங்க எப்படி சார்ட் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து E வருவாரு, அப்புறம் D வருவாங்க, அப்புறம் C வருவாங்க, B வருவாங்க, B ஓட சிஸ்டரா A வருவாங்க. அப்ப E வந்து யாருக்கு மதரு? Dக்கு மதரு. தென் D வந்து Cக்கு ஃபாதரா வருவாரு, C வந்து Bக்கு மதரா வருவாங்க. இப்படி பார்க்கும்போது அந்த A வந்து யாரா வருவாங்க அப்படின்னா அவங்க வந்து கிராண்ட் டாட்டரா வருவாங்க. நீங்க அந்த பிக்சர் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். தென் 74ல A incites a dog to spring upon Z without Z's consent. Here, if A intends to cause injury, fear to Z, A commits an offense. இந்த இல்லஸ்ட்ரேஷனை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 350 இருக்கும், ஐபிசில ஹெச்ல இருக்கும். ஹெச்ல வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. இதே அப்படியே இல்லஸ்ட்ரேஷனோட இருக்கும். ஓகே, தென் 75, the Supreme Court declared that reservation for economically weaker section under Article 15(6) of Constitution was amended in which the following amendment? இப்போ எல்லாம் இந்த EWS சொல்லி போயிட்டு இருக்கோம், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா 103 அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு. அமெண்ட்மெண்ட் நம்பர் 103ல வந்துச்சு. இதுக்கு கேஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து வயலேட் பண்ணலன்னு சொல்லி இதை கொஸ்டின் பண்றாங்க. இந்த 103 அமெண்ட்மெண்ட்டை கொஸ்டின் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ ரீசெண்டா கேட்டாலும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஜான்ஹிட் JANHIT ஜான்ஹிட் அபியன் ABIIYAN அபியன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2022 லைவ்லா SC பேஜ் நம்பர் 922. 922. ஓகே, நெக்ஸ்ட் போலாம் 76ல. For an 376 offense, when the consent is in question in cross examination, victim cannot be questioned on previous sexual experience or general immoral character, etc. This was amended by. இப்போ ஒரு 376 சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களோட ப்ரீவியஸ் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமாவோ அவங்க ப்ரீவியஸான கேரக்டர் சம்பந்தமாவோ கேள்வி கேட்க கூடாது அப்படின்றத எப்போ அமெண்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் சில பதில் இருக்கு. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013ல வர்மா கமிட்டி நிர்பயா இன்சிடென்ட்க்கு அப்புறம் வர்மா கமிட்டி போடுறாங்க. அந்த வர்மா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து இந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் 2013 கொண்டு வராங்க. அதுலதான் இந்த சொன்ன 76ல கேட்ட கொஸ்டினை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் 77. When a contract is novated, இதுக்கு ஆன்சர் வந்து பி. The promise can enforce new contract alone. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நீ இப்போ சாந்தினி மேம் இருக்காங்க, சாந்தினி மேமுக்கு வந்து நான் வந்து ஒரு பென் தரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். மீன் டைம்ல என்னால் கொடுக்க முடியல, ஒரு புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். இப்போ நான் அப்படி புக்கு கொடுக்கும்போது என்னோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா, புக்கு தரதா இருக்கும். திருப்பி வந்து அந்த பேனா கொடு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது. அப்போ நியூ கான்ட்ராக்ட் என்னவோ அதை நோக்கி தான் போகணும். அதான் சொல்றாங்க பில, த ப்ராமிஸ் கேன் என்ஃபோர்ஸ் நியூ கான்ட்ராக்ட் அலோன். 78. Right to care and education under Article 45 of Indian Constitution was amended in which of the following amendment? இந்த 45 இருக்குல்ல ஆர்டிகல், அது எப்போ அமெண்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் சி. சில வந்து 86th அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வராங்க. 86th அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வராங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 86th அமெண்ட்மெண்ட் வந்து 86th அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லி ஒன்று கொண்டு வராங்க 2009ல. இதை பேஸ் பண்ணி அது எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 2010 August 4ல வந்து நடைமுறைக்கு வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட், which the article deals with the ownership and control of the material resource of community or so distribute as best to subserve the common good. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 39B. ஆர்டிகல் 39B. ஓகே, இதை நீங்க 39B எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஆர்டிகல் 39B எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு ப்ரொவிஷன் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ 81ல என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஐஓ வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்றாரு. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல யாருக்கு எதிர்த்து ஃபைல் பண்றாரு அப்படின்னா, காலின்னு ஒரு பையனை எதிர்த்து வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அப்ப ஜேஎம் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு. காக்னிசன்ஸ் எடுக்கும் போது அங்க தமிழ்னு ஒரு பையன் மேலேயும் வந்து அஃபண்ட் மேட் அவுட் ஆகுது தெரியுது. அவர் காக்னிசன்ஸ் எடுக்கும் போது தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவரு காலிக்கும் அந்த தமிழுக்கும் சம்மன் வந்து அனுப்பலாம் 204 சிஆர்பிசி படி. தென் அவர் 390 சிஆர்பிசி படி ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி கேஸை கொண்டு போகலாம். இல்ல விட்னஸ்லாம் வரட்டும், அதை பேஸ் பண்ணி அவங்களை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கலாம். அப்ப இந்த மூணுமே அவரோட பவர். அதுதான் டீல சொல்றாங்க ஆல் தி அபோவ். ஓகே, 82ல எனி மேன் ஹூ ஃபாலோஸ் a woman repeatedly despite a clear indicate of disintentionally by such woman is an offense of stalking தான். 82க்கு ஐபிசி 354D. ஐபிசி 354D ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இது கிளியரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ஆர்டிகல் 141 இஸ் 141 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லா டிக்ளேர் பை சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா கோர்ட்டையும் பைண்ட் பண்ணும் அப்படின்றாங்க. எல்லா கோர்ட்டையும் கட்டுப்படுத்தும் அவங்களோட ஆர்டர். இப்போ நம்ம ஒரு ஜட்மெண்ட் இப்போ நம்ம ஃபாலோ பண்றோம், சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்கு நம்ம சொல்றோம். ஏன் சொல்லியிருக்கோம், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், ஒரு கீழமை கோர்ட்ல கொடுக்குறோம், ஹை கோர்ட்ல கொடுக்குறோம் அப்படின்னா எந்த ஆர்டிகல் கீழே இந்த 141. இந்த 141 படி சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா கோர்ட்டையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 84ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் டு ரைட் ஆஃப் ஃபைண்ட் ஆஃப் குட்ஸ். ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறாரு, அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்டர் ஆஃப் குட் ஹேவ் த ரைட் டு சூ ஃபார் காம்பன்சேஷன் அகேன்ஸ்ட் த ட்ரூ ஓனர். இப்போ ட்ரூ ஓனருக்கு எதிராக காம்பன்சேஷனுக்காக போட முடியுமா அப்படின்ற ஒன்று. ஃபார் த ட்ரபிள் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் மெய்டு ஃபார் ஃபைண்டிங் ட்ரூ ஓனர். அந்த ட்ரூ ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கான செலவுக்காக அவர் போட முடியுமானா முடியாது, அந்த ரைட் கிடையாது. அடுத்து பி என்ன ரைட்டு, இந்த ஃபைண்டர் ஆஃப் குட் ஹேவ் ரைட் டு சூ ஃபார் ரிவார்ட் ஆஃபர்ட்.
அப்ப அதுக்காக அவர் போடலாம், அந்த ரைட் இருக்கு. பில சொல்லக்கூடிய அந்த ரைட் இருக்கு. அடுத்து சி, ஃபைண்டர் ஆஃப் த குட் கேன் செல் த குட் இஃப் த ட்ரூ ஓனர் ரெஃப்யூஸ் டு பே த ரீசனபிள் காஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணலாம், அதை செல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசனபிள் காஸ்ட் வந்து அவர் கொடுக்காத பட்சத்துல அதை செல் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா போத் பி அண்ட் சி. நெக்ஸ்ட் 85. Offense of the bigamy is not to attract against Muslim man. பைகாமி வந்து முஸ்லீமுக்கு பண்ண முடியுமா, முஸ்லீமுக்கு வந்து வராது அப்படின்னு சொன்னா கரெக்டான்னு கேட்டா இன்கரெக்ட். அவங்களுக்கும் மேட் அவுட் ஆகும். அது முஸ்லீம் இந்து அப்படின்னு சொல்லல, எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே வந்து பைகாமி பொருந்துன்றதான். கடையில கூட ஒரு கேரளா ஹைகோர்ட்ல கூட ஒரு பில்லு போட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க இந்த கிரவுண்ட்ஸ் பேஸ் பண்ணியே. ஓகே, நெக்ஸ்ட் 86. Sixth schedule of the Indian Constitution applies to which the following states? இதுக்கு சிக்ஸ்த் ஷெடியூல்ல வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். ஓகே, தென் சர்லா முட்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. திஸ் கேஸ் ரிலேட்ஸ் டு, இந்த கேஸ் எதை ரிலேட்டட் இருக்கு அப்படின்னா சி ஆப்ஷன் 494 ஆஃப் ஐபிசி. 494 ஆஃப் ஐபிசி. நெக்ஸ்ட் இந்த லீகல் மேக்ஸிம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த இன்டர்பிரேஷன் ஆஃப் த லீகல் மேக்ஸிம் இன்ஜஸ்டம் எஸ்ட் நிசி டோடா லெஹி இன்ஸ்பெக்டா. அப்புறம் இன்னொரு லீகல் மேக்ஸிம் வந்து டி யூனா லிக்வா இஜஸ் பர்டிகுலா ப்ரொபூஸ்டியா ஜுட்கேர் வெல் ரெஸ்பாண்டரி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஏல சொல்லக்கூடிய பில சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்தக்கூடிய அந்த லீகல் மேக்ஸிமுக்கு மீனிங் என்ன, இட் இஸ் அன்ஜஸ்ட் டு டிசைட் டு எனி பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த லா வித்தவுட் எக்ஸாமினிங் அஸ் த ஹோல். எதையும் வந்து முழுமையா விசாரிக்காம கொடுக்கறது வந்து ஒரு அன்ஜஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து பி, இட் இஸ் அன்ஜஸ்ட் டு ரெஸ்பாண்ட் டு எனி பர்டிகுலர் பார்ட் ஆஃப் லா வித்தவுட் எக்ஸாமினிங் த ஹோல் ஆஃப் இட் அப்படின்றாங்க. அப்ப சி தான் போத் ஏ அண்ட் பி, இதான் அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டைரக்ட் ஆன்சர் தான். செக்ஷன் which is the section of IT Act deals with the hacking of computer system and penalties. ஹேக்கிங் பண்றதையும் அது சம்பந்தமா பெனால்டிஸ் எங்க சொல்லுது அப்படின்னா செக்ஷன் 66. செக்ஷன் 66. நெக்ஸ்ட் புரியோயஸ் நல்லா வாலண்டஸ் எஸ்ட். திஸ் மேக்ஸிமம் ரிலேட்ஸ் டு வாலண்டஸ் எஸ்ட். இந்த லீகல் மேக்ஸிமம் எங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசில செக்ஷன் 84ல சொல்றாங்க. செக்ஷன் 84ல சொல்றாங்க. தென் 91ல, இப்ப 91ல என்ன சொல்றாங்கன்றத சொல்லிடுறேன் சுருக்கமா. இப்ப நானும் பிரவீனாவும் இருக்கோம். பிரவீனாட்ட வந்து நான் இது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து மார்க்கேஜ் பண்றேன். மார்க்கேஜ் பண்ணும்போது என்ன சொல்றேன், இத பொசிஷன் வந்து சாந்தினிகிட்ட இருக்கு, அது வரும்போது நான் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன். ஆனா இந்த சப்சிக்வெண்ட் டைம்ல என்ன பண்றேன், நான் பொசிஷனை வாங்கிட்டேன், ஆனா பிரவீனாக்கு தரல. இப்ப இந்த மீன் டைம்ல பிரவீனா வந்து அந்த விஷயத்த வந்து கொஸ்டின் பண்ண முடியுமா? சாரி, கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா the question at the hand whether அட்டாச் பண்ண முடியுமா, ஆமா அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுன்றத பதிலு. ஆனா அந்த அதுக்கான காஸ்ட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏல எஸ் for the claim in respect of cost is not claim arising under the mortgage within meaning of order 34 rule 14. It is arises under the degree passed for cost. இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சதீஷ் நான் எண்ட்ல சொல்லுவாரு. ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 92. A finds a ring belongs to J on a table in her house and A dishonestly removes that ring. எடுத்துறாரு. Therefore A commits an offense. அவர் என்ன கமிட்மெண்ட் பண்றாரு அப்படின்னா, என்ன அஃபென்ஸ் பண்றாரு அப்படின்னா தெஃப்ட் பண்றாரு. இதுக்கு சாரி 92ல நீங்க இலிஸ்ட்ரேஷன்ல 378ல
378ல இல்லுஸ்ட்ரேஷன் ஹெச் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன் அப்படியே இருக்கும். இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே இருக்கும். செக்ஷன் 378 ஆஃப் ஐபிசி illustration H. Okay. Then, how does the legal doctrine? ஒரு நிமிஷம். Uh, 93. How does the legal doctrine of D. Many S under order 18 rule 16 of the Code of Civil Procedure CPC add a layer of complexity and strategy to the process of witnesses examination within the framework of litigation proceedings. இந்த லீகல் மேக்ஸிம் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விட்னஸ் வந்து கண்டிப்பா அவர் இப்ப எங்கேயாச்சும் வெளியூர் போறாரு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஆஜராயிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றதுதான், சொல்றதுதான். அப்ப இந்த லீகல் மேக்ஸிம் வர்றதுதான் அந்த ஆர்டர் 18 ரூல் 16ல வந்து சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? ஏ, எக்ஸாமினேஷன் ஆஃப் அ விட்னஸ் பிஃபோர் த ஹியரிங். Next, 94. The public trust doctrine relation to nature environment was discussed in which among the following case laws? இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின்றது வந்து எந்த கேஸ்ல வந்து சொல்றாங்க அப்படின்றத கேக்குறாங்க. இந்த வெள்ளூர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபார்ம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வெள்ளூர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபார்ம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், which is the following doctrine was discussed in Bashir Herent versus Income Tax Commissioner. இந்த கேஸ்ல வந்து என்ன டாக்டரின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு சொல்றாங்க, டாக்டரின் ஆஃப் வேவியர். நெக்ஸ்ட் 96. How many types of writs remedies in article 32? Article 32ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிட் ரெமிடிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதுல இப்போ எல்லாரும் கொஸ்டின் பண்ணது என்ன, 5 டைப்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. எங்களோட ஆன்சர் வந்து தேர் வேர் மோர் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து அந்த ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க இந்த 96 மட்டும். தென் வாட் காசஸ் த காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் ரெஃபர்ட் டு அஸ் multifarious in a suit? இது வந்து இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, misjoinder of the parties and misjoinder of cause of action. 97க்கு ஆன்சர் வந்து misjoinder of parties and misjoinder of cause of action. Then 98க்கு in cases where a child is a victim of the sexual abuse under the POCSO Act, what does the term aggravative penetrative sexual assault refer to? அந்த aggravative penetrative sexual assaultன்றத என்னவா சொல்றாங்க அப்படின்னா, be the answer, sexual assault that causes grievous injury to the child. Sexual assault that causes grievous injury to the child. Next, 99. Under Article 227 of the Indian Constitution, who has superintendence over all the court and tribunals located in the territory to which it exercise jurisdiction? 227, 226 இதெல்லாம் எடுத்து பார்த்தா ஹை கோர்ட்டோட தான் வரும். ஆனா நீங்க அதை வச்சு கெஸ் பண்ணி ஹை கோர்ட்னு எழுதிடலாம். Then 100. A and B are parties to the contract. The contract is voidable at the option of A, and the A gained some benefit from B. Now, what is the consequence? A is liable to return it to B. இந்த 100க்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நானும் பிரவீனாவும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணிடுறோம், நான் வந்து ஒரு காசை கொடுத்து அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு இருக்கோம்.
இன் மெயின் டைம்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை மீறிடுறாங்க. மீறும் பட்சத்துல அப்ப என்ன பண்ணணும், ஏற்கனவே நான் கொடுத்த காசை வந்து அவங்க திருப்பி கொடுக்கணும். அதுதான் வந்து சொல்றாங்க ஏ இஸ் லைபிள் டு ரிட்டர்ன் இட் டு பி. பண்ற வரைக்கும் முடிஞ்சு. இல்ல ஏதாச்சும் டவுட் எதுனா சொல்லுங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 91 அண்ட் 96 தானே டவுட்ல வச்சீங்க? 91 96. ஆமா 96 தமிழ்ட்ட கேளுங்க. சரி ஓகே. 91 சதீஷ்னா இருக்கீங்களா? கொஸ்டின் நம்பர் 91 அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 91 சொல்றீங்களா சார்? மேடம்? 81க்கு என்ன மேம் உமா மேம் ஒரே நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க டவுட் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்ப கேட்டுருங்க மேம். சரி சார். ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 91 ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க இன்னொன்னு. 91 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து கொஸ்டின். ஸோ ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின் நான் அப்படியே அந்த இதாவே எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப என்னன்னா வந்து வினோத் கிட்ட வந்து நான் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து மார்க்கேஜ் பண்றேன். ஸோ அந்த மார்க்கேஜ் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் வந்து பிரவீனாட் இருக்குது. நான் பிரவீனாட் இருந்து வாங்கின உடனே நான் வினோத்துக்கு வந்து வினோத்துட்டு என்ன சொல்றேன், நான் வாங்கிட்டு நான் உனக்கு வந்து ப்ரொசஷன் ஹேண்ட் ஓவர் பண்றேன், அது வரைக்கும் நான் மார்க்கேஜ் பண்றேன்னு நான் வினோத்துக்கு மார்க்கேஜ் பண்ணிடுறேன். சப்சிக்வெண்டா நான் என்ன பண்றேன், பிரவீனாட் இருந்து பொசிஷனை நான் எடுத்துட்டேன். ஆனா அதை வந்து நான் வினோத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணல. உடனே எனக்கு என்ன பண்றாப்ல வினோத், எனக்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு சூட் ஃபைல் பண்றாப்ல. என்ன ஃபைல் பண்றாப்ல, அதோட டெலிவரி ஆஃப் பொசிஷன் கேட்டும் காஸ்ட் கேட்டும் ஃபைல் பண்றாப்ல. அதுல வந்து பொசிஷன் கிடைச்சிருது, காஸ்ட் ஆர்டர் ஆயிடுது. காஸ்ட் வந்து நான் பே பண்ணல. உடனே அவர் என்ன பண்றாப்ல வினோத், எனக்கு எகெயின்ஸ்டா வந்து மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியை வந்து செல் பண்ணி அதுல இருந்து வந்து அட்டாச் பண்ணி சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து தர சொல்லி போடுறாப்ல. ஸோ வெதர் இது வந்து மெயின்டைனபிளா அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ இந்த இது சம்பந்தமா வந்து நமக்கு நான் இங்க இதுல வந்து ஆர்டர் 34 ரூல் 14 எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ப்ரொஹிபிட் பண்ணும். என்னன்னா ஒன்ஸ் வந்து மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு வர்றாரு, சேலுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னா வந்து என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் மார்க்கேஜுக்கு தான் கொண்டு வரணும், அதை தாண்டி வேற எதுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறதா அதுல இருக்கும். ஸோ இங்க இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இதை கொண்டு வர முடியுமா இந்த சூட்டை அப்படிங்கறதா கேள்வி. ஸோ இதுல என்னன்னா வந்து அந்த காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது டிகிரியோட காஸ்ட். ஸோ அது மார்க்கேஜ் சம்பந்தமா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்டர் 34 ரூல் 14 வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நீங்க அந்த காஸ்ட் சம்பந்தமா நீங்க கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சரி ஓகே. கிருஷ்ணா ப்ரோ இருக்கீங்களா? அட்டாச்மெண்ட் கேட்க முடியுமா? அட்டாச்மென்ட்க்கு இட் இஸ் நாட் லைபிள் தானே? என்னமா அட்டாச்மென்ட் பண்ண முடியாது தானே? காஸ்ட்காக நீ அட்டாச்மென்ட் அண்ட் சேல் கொண்டு வரலாம். ஓகேண்ணா. மார்க்கேஜ்காக கொண்டு வர முடியாது. ஓகே ஓகே ஓகே. இந்த டிகிரியோட காஸ்ட் வந்து அது மார்க்கெட் சம்பந்தமானது இல்ல. அதனால நீங்க அந்த காஸ்ட் டிட்டர்மைன் பண்றது கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன் தானே? அதல நம்ம அப்ளிகேஷன் போட்டு கேட்க முடியுமா? என்னது காஸ்ட் கொடுங்க கேட்கலாம். இப்ப சூட்டோட காஸ்ட் கேக்கும்போது காஸ்ட் இஸ் டிட்டர்மைன் பை தி டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் தானே? எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த டைம்ல நம்ம வந்து இப்ப அப்ளிகேஷன் போட்டு அட்டாச்மெண்ட் கேட்க முடியுமா? क्वेश्चन எனக்கு புரியல. இல்லன்னா இப்போ ஒரு சூட்ல காஸ்ட் போடுறாங்க. இப்ப சூட் நடத்துனதுக்கான காஸ்ட் போடுறாங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ வாட் எவர் இட் மேபி ஒரு காஸ்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி கிளியர் அந்த காஸ்டுடைய எக்ஸ்டெண்டையும் எந்த மோட்ல அதை ரெக்கவர் பண்ணும் அப்படிங்கறது வந்து சொல்றதுடைய டிஸ்கிரிஷனரி பவர் இஸ் வித் இன் த கோர்ட். அப்ப வந்து நம்ம காஸ்டுக்காக அட்டாச்மெண்ட் கேட்கலாமான்னு நான் கேக்குறேன். தாராளமா காஸ்டுக்காக இங்க வந்து என்னன்னா உனக்கு வந்து பி இனிஷியேட் a lawsuit against A to secure possession and obtain a degree for cost. ஸோ காஸ்டுக்காக நீங்க டிகிரி வாங்கியாச்சு. சப்சிக்வெண்ட்ல என்ன பண்ற, கோர்ட்டோட பெர்மிஷன் வந்து அந்த காஸ்ட்டுக்கு வேண்டி நீ வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி சேல் பண்ற. ஓகே ஓகேண்ணா 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 ஓகே ஓகேண்ணா. இப்போ அந்த கொஸ்டின் நம்பர் 96 வந்து கிருஷ்ணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஓகே. கொஸ்டின் நம்பர் 96 வந்து நம்ம டேரக்டா வந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா எல்லாருமே 5 டைப்ஸ்னு போடலாம். ஆனா ரிட்ஸ் ரெமிடிஸ்ன்ற ஒரு கொஸ்டின் வரும்போது வாட் கைண்ட் ஆஃப் ரெமிடிஸ் வி கேன் டேக் ஃப்ரம் ரிட், எனி கைண்ட் ஆஃப் ரெமிடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன், என்னென்ன ரெமிடி இருக்கு? இப்போ வந்து நம்ம ஃபுட்டு கேட்கலாம், ஷெல்டருக்கு கேட்கலாம், ப்ரொடக்ஷன் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 ரெமிடி இருக்கு, 6 ரெமிடி இருக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ரெமிடிஸ் தான் இருக்கும். ஒரு விஷயத்துமே அப்படிதான். அப்படி இருக்கும்போது ரிட்ல வந்து வாட் கைண்ட் ஆஃப் ரெமிடிஸ் கேன் பி டேக்கன் அப்படின்னா எனி நம்பர் ஆஃப் ரெமிடிஸ், என் நம்பர் ஆஃப் ரெமிடிஸ் கேன் பி டேக்கன், டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் அப்படின்றத அதுல ஆன்சர். ரெமிடின்ற வார்த்தை இல்லாம இருந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ்ன்னு கேட்டா நமக்கு எல்லாருமே சொல்ற ஆன்சர் 5 டைப்ஸ்னு போடலாம். பட் இதுல வந்து ரிட்ஸ்ன்றது ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ்ன்றது கொஸ்டினோட நோக்கம் கிடையாது. யூசிங் ரிட் வாட் கைண்ட் ஆஃப் ரெமிடிஸ் கேன் பி டேக்கன் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் ரெமிடிஸ் கேன் பி டேக்கன், டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் அப்படின்றதுனால தான் 96க்கு டி ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்றோம். ஓகே கிருஷ்ணா ப்ரோ, தேங்க்யூ. ஐஸ்வர்யா மேம், ஐஸ்வர்யா மேம் சொல்லுங்க இருக்கீங்களா? இருக்கு. உங்களோட கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒரு பெண்டிங் வச்சிருந்தீங்க, அது அந்த கொஸ்டின் நம்பரோட சொல்லிருங்க. ஓகே. ஒரு நிமிஷம் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 29 இதுதான் வந்து நான் பெண்டிங் வச்சிருந்தேன், செஷன்ல லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 29 என்ன அப்படின்னா, in order to allow amendment shout belatedly in a suit under order 37. ஆர்டர் 37க்கு கீழே ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்றாங்க, அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று ஏற்படுது. அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப லேட்டடா வந்து பண்றாங்க இந்த அமெண்ட்மெண்ட். அப்ப இப்படி பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட் இவ்வளவு லேட்டரா பண்றாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டு கோர்ட் மஸ்ட் அப்ளை த டெஸ்ட். என்ன டெஸ்ட்டை கோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தி கேஸ் மே பை தி பிளைண்டிஃப் was and totally new case based on a new set of ideas. இவங்க இப்ப பண்ணிருக்க இந்த அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது நியூ செட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கா, இந்த கேஸோட நேச்சரே மாத்தி கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். செகண்ட் வந்து whether the defendants would be prejudiced if these additional facts were allowed to be pleaded in the sense that necessary orders to meet new case would be unavailable. இதுல வந்து ஏதாவது ஒரு புது கேஸ் கொண்டு வர மாதிரி இருக்கா, ரெண்டாவது இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா டிஃபெண்டன்ட்டுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்படின்றத கோர்ட் பார்க்கணும். இதுதான் வந்து இந்த 29. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சாந்தினி மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ், இப்போ நம்ம 100 கொஸ்டின் முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 16 to 100ல உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கூப்பிட நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, மனசு கஜா மேம், நீங்க உங்க டவுட்ஸ் கேளுங்க. Muslim personal affair against not against Muslim. கொஸ்டின் நம்பர் 85 இல்ல முஸ்லிம் அது அது வந்து அந்த முஸ்லீம்ல தானே வைகாமி அட்ராக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முஸ்லிம் பர்சனல் அகேன்ஸ்டான கொஸ்டின் இல்லமா. அது எப்படின்னா வைகாமி இஸ் நாட் அட்ராக்டட் அகேன்ஸ்ட் முஸ்லிம் மேன் கிடையாது, அது வந்து அட்ராக்ட் ஆகும். இது வந்து நாட் அட்ராக்டட்னு போட்டுக்கிறதுனால இன்கரெக்ட்னு போட்டிருக்கோம். இட் வில் பி கெட்டிங் அட்ராக்டட். ஏன்னா இப்போ வந்து ஒரு கொஸ்டின் நான் இதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் ஆக்ட்லயோ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒரு முஸ்லீம் மேன் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜை முகமதியன் லால ரிஜிஸ்டர் பண்றாரு, செகண்ட் மேரேஜ் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பைகாமி வந்துடும். ரெண்டாவது மேரேஜே ஒரு முகமதியன் லால தான் ரிஜிஸ்டர் பண்ணும், மூணாவது மேரேஜ் நாலாவது மேரேஜ் நாலுமே நம்ம முஸ்லீம் அந்த முகமதியன் லால தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படின்னா அது பைகாமி அங்க வராது. இதே செகண்ட் மேரேஜ் ஸ்பெஷல் லால ரிஜிஸ்டர் பண்றாருன்னா கூட பைகாமி வரும். முஸ்லீம் மேன்னாவே பைகாமி கிடையாது அப்படிலாம் கிடையாது. பைகாமி இஸ் அ காமன் திங். அது வந்து எல்லாருக்குமே அது பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் தான். அவர் வந்து அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்றாரு, அப்ப 4 கல்யாணத்துக்கு மேல பண்ணலாம், இப்ப 5வது கல்யாணம் ஒன்று பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது என்ன? ஸோ இந்த மாதிரிலாம் பைகாமிஸ் வந்து அது முஸ்லீம் மேனுக்கு கிடையவே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அந்த எசென்ஷியல் இன்கிரியன்ஸ் ஆஃப் பைகாமி கரெக்டா மேர் அவுட் ஆகும்போது அது அவருக்கும் வரும். ஓகேவா? இப்ப நான் சொன்ன மாதிரி செகண்ட் மேரேஜ அவர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பண்ணிட்டாரு அப்படின்னா அப்ப பைகாமி அந்த இடத்துல வந்துடும். காமன் திங்கா வந்து பைகேமி அஃபெக்டடான்னு கேட்டேன்னா அஃபெக்டட் தான் போடணும் சார். எஸ் 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 எஸ்.
ஓகே மேம். யாருக்கா எனி டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கொஷின்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் எசகிதாய் மேம் உங்க டவுட்ஸ் கேட்கலாம். 87க்கு என்ன ஆன்சர்? சி மேம் 494 ஐபிசி. கிளியரா மேம்? ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே, யாருக்கு எனி டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அபிநயா மேம். மேம் கொஸ்டின் நம்பர் 11 மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 11 ஷேர் பண்ணுங்க சார். லெவன் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து 167 வந்து மேண்டேட்டரி பெயில் போடுறீங்க அப்படின்னா, கோர்ட்ல போடுறீங்க அப்படின்னா எப்போ போட முடியும் அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. 10 இயர் அஃபென்ஸ் ஒரு குற்றம் வந்து இருந்துச்சு அப்படின்னா 60 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னா 61வது நாள் நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணாவே உங்களை விட்டுறணும். இது ஒரு சினாரியோ. 2வது சினாரியோ என்னன்னா, நீங்க உங்களை குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றம் வந்து 10 வருஷத்துக்கு மேல தண்டிக்கக்கூடிய குற்றமா இருந்துச்சு அப்படின்னா 90 நாட்குள்ள விசாரணை முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்படி 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னா 91வது நாள் நீங்க பெட்டிஷன் போட்டு வெளியே வந்துடலாம். இதான் இதுல சொல்ல வராங்க. இப்போ இந்த 458 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14 வருஷம் தண்டிக்கக்கூடிய குற்றம் 458. ஆனா இந்த கேஸ்ல அக்யூஸ் என்ன பண்ணிடுறாரு, 61வது நாளே பெயில் பெட்டிஷன் போய் போட்டுறாரு கோர்ட்ல. இதுல 167 கீழே போட்டுறாரு. அப்போ அந்த பெட்டிஷன் அவர் வந்து பெயில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா பெயில் கிடைக்காது அப்படின்றது ஆன்சர். புரிஞ்சா மேம்? அபிநயா மேம். ஓகே ஓகே சார், கிளியர். இதுக்கு வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல வந்து ராகேஷ் குமார் பவுல் யூனியன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த கேஸ் பார்த்துக்கோங்க. இதே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முத்து இருள் வெர்சஸ் ஸ்டேட் இந்த 2 கேஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சித்ரா மேம். ஓகே சார், தேங்க்யூ. மேம் இந்த லெவல் 1 லெவல் 2ன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல மேடம், அது எத்தனாவது கொஸ்டின் தெரியல. அதுல வந்து கீழே இருக்கலாம் சிவில், இந்த சைடு தான் கேஸ்லாம் இருக்கு. அது எப்படி வந்து மேட் அவுட் பண்றது, எதோட கனெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல மேடம், அதை மட்டும் சொல்லுங்க. லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க மேடம். ஒரே நிமிஷம். அது லிஸ்ட் 1 லிஸ்ட் 1 2ங்கக்கா. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரிசர்வேஷன் இன் ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா சித்ரா மேடம்? ஸ்கிரீன்ல தெரியுதா? தெரியல வினோ, எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க. தெரியல எனக்கு ஸ்கிரீன்ல. சரி, அப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்கதாங்க. தெரியுது. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. கரெக்ட், சொல்லுங்க. தெரியுது. அதுல பாருங்களேன், ஏன் போட்டு ரிசர்வேஷன் இன் அன்எய்டட் பிரைவேட் காலேஜ் அப்படின்னு போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டுருக்கோம். நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னா ஏல ரிசர்வேஷன் இன் அன்எய்டட் பிரைவேட் காலேஜ்னு போட்டா அந்த ஏக்கு சம்மந்தமா ஆன்சரு லிஸ்ட் 2ல எங்க இருக்குன்னு தேடணும். தேடனா 3ல இருக்குது. 3ல என்ன, பிஏ இனாம்தார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கீழே ஆப்ஷன் ஏல பாருங்களேன், ஏக்கு நேரா 3 வருது, பிக்கு நேரா 4 வருது, சிக்கு நேரா 2 வருது. அப்ப அப்படிதாங்க கண்டுபிடிக்கணும். ஓகே வினோ, புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகேக்கா.